वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। सोरं कृषिष्टभगवान् वचांसि। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। வேதத்தினுடைய சாரம் பாகவதம் அப்படின்னு நமக்கு தெரியும். பஜனை சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பஜனை சம்பிரதாயத்தில் பூஜை முடிஞ்ச உடனே நிகம கல்பதரோர் கலிதம் பலம்னு ஸ்லோகம் சொல்லுவார். அதனுடைய சாரம் என்னடான்னா வேதத்தினுடைய சாரம்தான் பாகவதம். பாகவத ஸ்லோகத்தை சொல்லுவார். நான் சதுர்வேதங்கள்லாம் சொல்லி ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோகம் சொல்லுற வழக்கம். வேதம் ரெண்டாக இருக்குது. வேதம் வேதாந்தம்னு. வேதம்ங்கிறது முதல்ல கர்மாவை பற்றி சொல்கிறது. வேதாந்தம்ங்கிறது ஞானத்தை பற்றி சொல்கிறது. நம்ம ஞானத்தை அடையிறது தான் முக்கியம். ஆனால் ஞானத்தை அடையிறதுக்கு டக்குன்னு ஞானம் வராது. அதுக்கு முதல்ல கர்மாவை பண்ணணும். இந்த இப்போ ஒருத்தர் எம்ஏ படிக்கணும்னா எம்ஏ தானே படிக்கணும். டைரெக்டாக எம்ஏ படித்தா என்னன்னு கேட்கக்கூடாது. எல்கேஜி ஆரம்பித்தா தான் எம்ஏக்கு போகலாம். எம்ஏக்காரனுக்கு எம்ஏ கிளாஸ் என்னென்னு புரிய மாட்டேங்கிறது. எல்கேஜிக்காரனுக்கு எம்ஏ கிளாஸை சொன்னால் சரியாக வரும். அது மாதிரி படிப்படியாக கர்மாவை பண்ணி ஞானத்தை அடையணும் என்பதற்காக தான் முதல்ல கர்மா அவதாரம். அதுதான் யஜ்ஞவராகன். வராக அவதாரத்தை சொல்கிறான். யஜ்ஞவராக அவதாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் கபிலாவதாரம். கபிலருங்கிறது ஞான அவதாரம். கர்மாவனால் ஞானத்தை அடையிறது இல்லை. ஞானம் ஏற்கனவே இருக்குது. அதை மனசியன்றது நம்முடைய துர்வாசனைகள்லாம். அதனால் சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்தையே அப்படின்னு பெரியவா சொல்லுவார். அந்த சித்த சுத்தி வந்துடுத்துனா சுத்தே மனசி ஸ்வயம் கோவிந்தா பிரகாசத்தே அப்படின்னு அண்ணா சொல்லுவார். மனசு சுத்தமாக தான் கோவிந்தன் தானாக பிரகாசிக்க போகிறான். அதில் கபிலாவதாரத்துக்கு அவள் அப்பா அம்மாவனுடைய தபஸை சொல்கிறான். கர்தமரோ தேவகூதியினுடைய தபஸ். ஏன்னா அது மாதிரி நல்ல அம்மா அப்பா இருந்தால் தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். இன்றைக்கி விவேகானந்தர் மாதிரி பெரிய மகான்கள் யாரும் பிறக்கலையேன்னா அவள் பிறக்கிற மாதிரி தம்பதிகள் தபஸ் பண்ணலேன்னு அர்த்தம். அம்மா அப்பா தபஸ் பண்ணால் தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் தீவிரவாதிகளாக பிறக்கிறீங்க. அப்படி இல்லாமல் நல்ல குழந்தைகளாக பிறக்கிறதுக்கு வேதத்தில் ரிஷிகள் சொன்ன மாதிரி குடும்பம் நடத்தணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தான் தோன்றித்தமாக நாய் மாதிரி குடும்பம் நடத்தினா எப்படி குழந்தைகள் வரும்? அதனால் எல்லாம் ரிஷிகள் சொன்ன மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. கர்தவன் பேரை வச்சே தெரிஞ்சுக்கலாம். தமஹா இந்திரிய சம்யமஹா. தமம்னாலே இந்திரியத்தை அடக்கிறது அர்த்தம். அந்த தமத்தை இல்லாமல் இருந்தால் அதுதான் மதம். அதை மாற்றி போட்டால் மதம். மதம் இல்லாமல் இருந்தால் அது தமம். அப்படி நல்ல தமம் தே காணினா இந்திரியங்களுக்கு சொல்கிற வழக்கம் உண்டு. இந்திரியங்களை அடைக்கிறதுனாலே அவருக்கு தமர் கர்தமன்னு பேர். அப்புறம் அவருடைய மனைவி தேவகூதி என்னென்ன அர்த்தம்னா தேவர்களை அழைக்கக்கூடிய சக்தி உடையவள்னு அர்த்தம். அவள் 2 பேருக்கும் முதல்ல 9 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். 9 பெண் குழந்தைகள் என்கிறது என்ன அர்த்தம்னா 9 பக்தி. பக்தி என்கிறது ஸ்திரீலிங்கம். அதனால் 9 பக்தி சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு சொல்கிறோமே. இந்த 9 பக்தி பண்ணினாதான் அதன் பிறகு கபிலர் ஞானம் வரார். ஞானம் வரணும்னா பக்தி இருந்தால் தான் அந்த ஞானம் சரியான ஞானம் உண்டாகும். கபில பகவான் பிரத்யட்சமானார். தஸ்யாம் பகுதிதே காலே பகவான் மதுசூதனः கார்தமம் வீரியமாபன்னः யஜ்ஞே அக்னிதிவதாருணி. இந்த அவதாரம் இருக்கிறான்னா சாங்கியம்னு ஒரு சாஸ்திரம் இருந்தது. சங்கிய பண்ணி சொல்கிறதுனால சாங்கியம். சங்கியன்னா 1 2ன்னு என்றோமே, அதுக்கு சங்கியான பேர் சம்ஸ்கிருதத்தில். மொத்தம் உலகத்தில் 24 தான் இருக்குது.
அந்த அண்டத்தில் 10 இருக்குது, நம்ம பிண்டத்தில் 10 இருக்குது. அண்டத்தில் பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள். பஞ்சபூதங்கள் பிருத்திவி, பூமி, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனுடைய 5 குணங்கள். ஆகாயத்தினுடைய குணம் சப்தம், வாயுனுடைய குணம் ஸ்பர்ஷம், நெருப்பினுடைய குணம் ரூபம், தண்ணீருடைய குணம் டேஸ்ட்டு, பூமியினுடைய குணம் கந்தம். 5 பத்தாச்சா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உடம்புல 5 இந்திரியம் இருக்குது. சப்தத்தை கேட்கறதுக்கு காது, வாயுவை உணர்றதுக்கு தோல், ரூபத்தை பார்க்கறதுக்கு கண், அப்புறம் டேஸ்ட்டை உணர்றதுக்கு நாக்கு, இந்த மனத்தை உணர்றதுக்கு மூக்கு. இது 5 ஞானேந்திரியம். கர்மா பண்ணுறதுக்கு 5 இந்திரியம். 5 5 10, உடம்பத்தில் 5 10 5 10 ஆயிட்டா. இந்த 10 இருந்தாலும் காரியம் நடக்காது. ஏன்னா இப்போ சப்தம் இருக்குது, காது இருக்குன்னா கேட்காது, கண் இருக்குது, ரூபம் இருக்குன்னா பார்க்காது. ஒருத்தர் இப்படி பார்த்துட்டே இருந்தார் ரோட்டில், நீ அவரை பார்த்து இந்த பக்கமாக சேப்பு சட்டை போட்டு ஒருத்தர் போனாரான்னா, இல்லை நான் பார்க்கலையேன்னா, நீ தான் பார்த்துட்டே இருந்தேன். என்ன கண்ணு பார்த்துன்றது, மனசு என்த்தையோ நினச்சின்னு இருந்தேன். இப்போ இங்கேயே கதை உட்காந்து கேட்டுருக்கப்போ சரி, மனசில் எதாவது நினச்சிட்டு இருந்தால் வச்சுக்கோம். திடீர்னு எல்லாம் சிரிக்கும்போது பக்கத்தில் இருக்கவாளை கேட்பா, எதுக்கு சிரிச்சேன். இப்போ இங்கே உட்காந்துருக்காளே தவிர மனசு இங்கே இல்லை. அப்போ மனசு டச்சாதான் காரியம் ஒழுங்காக நடக்கும். சில பசங்க ராத்திரி முழுக்க கண்ணை லைட்டை போட்டுன்னு படிச்சுட்டு இருப்பான். அவன் படிச்சுட்டு இருக்கானா தெரியாது, படிச்சிருப்பா சில பேர். ஆனால் மனசை விட்டு படிக்காததுனால அது அதில் ஏறாது. பாத்திரத்தில் ஓட்டையும் இல்லை, நல்ல பாத்திரம்தான். மழையோ கொட்டுறது, தண்ணீர் வேஸ்ட் ஆகாமல் பிடிக்கணும்னு பாட்டி சொன்னாலேன்னு ஒரு பையன் போய் பாத்திரத்தை வச்சான். பாத்திரத்தை ஓட்டையும் இல்லை, தண்ணியும் என்ன கொட்டினது. ஆனால் பாத்திரத்தில் ஒரு பொட்டு தண்ணி இல்லை. ஏண்டானா அவன் பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டான். அது மாதிரி மனசு இல்லாமல் எந்த காரியம் பண்ணினாலும் அது பெஸ்ட். இப்போ மனசு வேணும். மனசு அது சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹான்னு சொல்கிறான். அப்படின்னா என்னடான்னா அது டிசிஷன் பண்ண முடியாது. இதையும் பார்க்க அதையும் பார்க்க எல்லாத்தையும் எடுத்துட்டுரும். அப்போ டிசிஷன் பண்ணி கனெக்ட் பண்ணுறது இருக்கு, அதுதான் புத்தின்னு பேர். இப்போ ரோட்டில் போகிறான், பல பலன்னு ஏதோ தெரிஞ்சுது, ஆஹா யாரோ தங்க காசை விட்டுத்தான்னு நைஸாக கச்சிப்பை கீழே போட்டு கச்சிப்பை எடுக்கிற மாதிரி அதை எடுத்துன்னு வந்துட்டான். ஆற்றுல போய் பார்த்தா கடைசியில் அது தங்க காசு இல்லை. இந்த ட்ரெஸ்ஸில் சில ஹில் வச்சுப்பாளே பல பலன்னு ஒட்டுற மாதிரி சம்கின்னு அது யாரோ ட்ரெஸ்லேருந்து கீழே விழுந்துருக்கு. இவன் போகும்போது பல பலன்னு தங்கம்னு நினச்சி எடுத்து வந்துட்டான். அதை கர்ச்சிப்பை போட்டு எடுத்தானே. அப்போ மனசனுடைய காரியம். அப்புறம் ஆற்றுல போய் கன்ஃபார்ம் பண்ணும்போது சங்க காசு இல்லை, ஏதோ ட்ரெஸ்ஸில் வைக்க ஓட்டுற சாதனம் அப்படின்னு தெரிகிறது, அது புத்தி. அப்புறம் எந்த கர்மா அப்படின்னாலும் நான் நினச்சின்னு பண்ணுறோம். நான் கேட்டேன், நான் பார்த்தேன்னு சொல்கிறோம். நான் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தேன்னு கேட்டேங்கும் போது அதில் நான் இருக்குது, அது அகங்காரம். பகவானை தியானம் பண்ணும்போது சித்தம். இப்படி 4 எக்ஸ்ட்ரா இருக்குது உள்ளுக்குள்ளே. அண்டத்தில் 10, இந்த பிண்டத்தில் 10. அது உள்ளுக்குள்ளே அந்தர்ந்தே மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். மொத்தம் 24 தான் உலகத்திலேயே இருக்குது. இதை சொல்கிற சாஸ்திரம் தான் சாங்கிய சாஸ்திரம். 25ங்கிறது காலம்தான் பகவத் ஸ்வரூபம். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த கபிலாச்சாரியருடைய அவதாரம். அது மாத்திரம் சொல்லலை, அப்பாவுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு அம்மாவுக்கு தான் விஸ்தாரமாக உபதேசம் பண்ணுறார். அதில் அஷ்டாங்க யோகம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி பரியந்தம் உள்ள விஷயங்களை சொல்கிறார். அதன் பிறகு பக்தி யோகத்தை வர்ணிக்கிறார். தாமசம், ராஜசம், சாத்விகம், நிர்குணம். அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு சில பேர் பக்தி பண்ணுவார். பொள்ளாச்சி கிட்ட மாசாணி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் மிளகா அரைக்கிறதுன்னு ஒரு வழிபாடு. யாராவது கடன் கொடுத்தவா திருப்பி தரலைன்னா நான் போய் மாசாணி அம்மன் கோவிலுக்கு மிளகா அரைக்க போகிறேன்னு சொன்னாலே பயந்துன்னு கொண்டு கொடுத்துருவான். அப்படி அடுத்த வாடை சிரமப்படுத்துறதுக்கு சில காரியங்கள்லாம் இருக்கே, அது தாமச பக்தி இருக்குது. எனக்கு புகழ் பணம் வேணும்னு நினச்சிருந்தா அது ராஜச பக்தி. மோட்சம் வேணும்னு நினச்சா சாத்விக பக்தி. மோட்சம் கூட வேண்டாம்னு யார் பக்தி பண்ணுறாலோ ஹனுமான மாதிரி அது
நிர்குண பக்தி. மம குணகணலீலா கர்ணனே கீர்த்தனாத்யைஹி மயி சுரசரிதௌக பிரக்ஷதித்தானுவృత్తిஹி பவதி பரமபக்திஹி சாகி மிருத்யோர்விஜேத்ரி கபிலதனுரிதித்வம் தேவகூர்த்தேன்யகாதீஹி. அதன் பிறகு ஜீவகதாவதியை வர்ணிக்கிறார். புண்ணியம் இருந்தால் சொர்க்கம், பாபம் இருந்தால் நரகம், ரெண்டும் சமமாக இருந்தால் நம்ம ஊரில் விட்டுடுவார். இந்த ஜீவன் எப்படி பூலோகத்துக்கு வரான், கர்ப்பத்தில் எப்படி வளர்றான் எல்லாம் விஸ்தாரமாக சொல்கிறார். எப்படி வரான், அதன் பிறகு பூமியில் வந்து எல்லாத்தையும் மறந்து திருப்பி பிறக்கும்போது கஷ்டம், பிறந்தா அப்புறம் குழந்தையாக இருக்கும்போது கஷ்டம், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தா அதுக்கு மேலே கஷ்டம். எல்கேஜினா என்ன அர்த்தம்னா, எல்னா இந்த முதுகு L4 L5 சொல்லுவாள். எல்கேஜினா இந்த எல்லுக்கு மேலே 1 கேஜி புத்தகத்தை வச்சு போனோம்னா குழந்தை கையில் அந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்தில் முதுகே யூ மாதிரி ஆகிடும். அதுதான் அடுத்த கேஜிக்கு யூகேஜின்னு அவளே பேர் வச்சுருக்கா. இது எல்கேஜி யூகேஜின்னு கேஜியாக புத்தகத்தை தூக்கின்னு போகிற ஆளுக்கு வர மண்டையில் ஒன்றும் இல்லை. படித்தவனுக்கு தகுந்த ஞானம் இல்லை. ஏதோ மொட்டையாக மண்டையில் ஏற்றுறது, வாந்தி எடுக்கிற மாதிரி, பரீட்சை எழுதுகிற மாதிரி இது பிரயோஜனம் இல்லை. அந்த படிப்பினுடைய கெமிஸ்ட்ரி படிக்கிறவன் தான் பாம் தயார மாட்டான். ஏண்டனா அவன் தீவிரவாதியாக ஏன் மாறுறான்னா சத் சங்கம் இல்லை. என்ன படித்தாலும் சத் சங்கம் வேணும் என்பது முக்கியம். அதை சொல்கிறார் இங்கே. அதன் பிறகு இல்லைன்னா என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடதேசயனம்னு கஷ்டப்பட்டு இருப்பான். இப்படி பல விஷயங்களை சொன்னார். தேவகூதி சொன்னால், நீ சொன்ன விஷயம்லாம் எனக்கு வருமா தெரியாது, உன் நாமத்தை சொல்கிறேன்னு போருமா என்று கேட்க, என் பேரை சொன்னால் போரும்ட்டான். தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா நந்த குமாரவர நவநீத சோர ஹரே நந்த குமாரவர நவநீத சோர தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா தேவ தேவ வாசுதேவ கோபி மன சோர கோபால கிருஷ்ண ஹரே கோபி மன சோர கோபால கோபால கிருஷ்ண ஹரே கோபால கிருஷ்ண ஹரே தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா தேவ நாமத்தை சொல்லிட்டு இருந்தாலே போறோம். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ணா Hare Rama, Rama Rama, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Hare Krishna. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. நாமகீர்த்தனம் பண்ணாலே போரும், அவனுக்கு எல்லா பலனும் கிடைச்சிரும்ட்டார் கபில பகவான். தேப்புகு தபஹா தபஸ் பண்ணின பலன், ஜுகுகு யாகம் பண்ணின பலன், சஸ்னுகு தீர்த்த யாத்திரை பண்ணின பலன், பிரம்மானோசுகு வேதம் படித்த பலன், நாம கிருணந்தி ஏதே இப்படிதான் கபிலர் சொன்னார். ஆனால் போதேந்திரால் வியாக்கியானம் பண்ணும்பொழுது மாற்றி சொன்னார். ஜென்மாந்திரத்தில் யார் வேதம் யாகம் தீர்த்த யாத்திரை தபசு எல்லாம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தான் அடுத்த ஜென்மத்தில் நாமமே வாயில் வரும் அப்படின்ட்டு. பகவான் நாம வாயில் வரணும்னா நம்ம ஒன்றுமே பண்ணலை, நாம தான் சொல்லிட்டு இருக்கோமோ நினச்சிக்க வேண்டாம். ஜென்மாந்திரத்தில் எல்லாம் பண்ணி வச்சாச்சு,
அதனுடைய பலன்தான் நாமும் வாயில் வரும் ஒன்று பிரமாணத்தோட போதேந்திரால் வியாக்கியானம் பண்ணுறார். இதோட கபிலாவதாரம் பூர்த்தியாகுது. அதன் பிறகு 4வது ஸ்கந்தத்தில் 4 சரித்திரம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். 4 விஷயங்களுக்காக தர்மத்துக்கு தட்சயாகமும், அர்த்தத்துக்கு துருவச்சரித்திரமும், காமங்களுக்கு பிருத்து சரித்திரமும், மோட்சத்துக்கு புரஞ்சன உபாக்கியானம்னு 4 சரித்திரம். அதில் தட்சயாகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அகங்காரத்தோட எந்த கர்மா பண்ணினாலும் பலிக்காது. அவள் அகங்காரத்தோட போட்டிக்காக அவள் என்ன தட்சாச்சனை பண்ணினாரா, நான் வந்து இவர் கோடி அடிச்சேன் அப்படின்னு போட்டிக்கெல்லாம் பரவாயில்ல, படிக்கும்போது போட்டி வேண்டியதுதான். அகங்காரத்தினால இப்படி தான் எல்லா ஆசனமுமே 2 ஆடுது. அவள் அகங்காரத்தினால நீ பண்ணுறியா, நான் ஒரு ஆசனம் வைக்கிறேங்க. எல்லா ஆசிரமத்துலையும் இப்போ 2 ரமணாசிரமம், 2 தபோவனம், ஞானானந்த ஆசிரமம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது, எதிர்பக்கம் ஒன்று இருக்குது. 2 இருக்குது, பரவாயில்ல. சத்சங்கம் நிறைய நடந்தால் சரி, 2லேயும் சத்சங்கம் நடந்தால் சரி. அப்படி அந்த அகங்காரத்தினால தான் கர்மா வந்து நஷ்டமாக. அந்த தட்சஸ்து அவையே அகங்காரியாக ஆனான்னா அப்பா சரியாக வளர்க்கலைன்னுட்டார். தட்சஸ்து தாத்து ரதிலாலனையா ரஜோந்தா. அப்பா கண்டித்து வளர்க்காதனால மகாதேவனையே அவமானப்படுத்திட்டான். மகாதேவன் பொறுமையாகிட்டான். சதீதேவி யாகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான், அனுப்பிச்சுட்டார். அங்கே சிவநாமத்துடைய பெருமையை எடுத்து சொல்கிறார். அண்ணா சொல்லுவார், எத் வியக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காதகமா சுகந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானபோத்வேஷ்டி சிவம் சிவேதரஹாம். இந்த சிவநாமத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்கு தான் இந்த 7 அத்தியாயமும் அவ்வளோ விஸ்தாரமாக நாம சித்தாந்தம் இங்கே தாயார் பார்வதி தேவி பண்ணுறாள். இந்த நாமத்தில் நீ உனக்கு ருசி இல்லையே, சிவன்னாலே விஷ்ணுன்னு அர்த்தம். நீ விஷ்ணு பக்தராக இருந்துட்டு போ. சர்வ சர்வ சிவஸ்தானுர்பூதாஜன் நிதிதவ்யா சம்பவே நமஹ, ஸ்தானவே நமஹ, சிவாய நமஹ, சர்வாய நமஹ. இந்த சிவநாமங்கள்லாம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இருக்குது. ஒரு விஷ்ணு நினச்சிக்கேன். சிவநாமத்தை எப்போ துவேஷம், நாமையே துவேஷிச்சா கூட பரவாயில்லைங்கிறான். நாமத்வேஷம் கூடாதுன்னு போதேந்திராள் நிஷ்கரம். ஏன்னா 10 அபராதத்தில் அந்த நாமித்வேஷத்தையும் சேர்த்துக்கிறார். ஸ்ரீச ஈச பேதம் அப்படிங்கிறார். ஸ்ரீசனுடைய பேதமும் ஸ்ரீசன்தியும் ஈசன்தியும் உள்ள பேதம் பார்க்கக்கூடாது. ஸ்ரீசேஷையோர் வேத தீதி அப்படிங்கிறார். அதனால் என்னாச்சுன்னா அப்படி பண்ண யாகத்துக்கு பெருமாளும் வரலை, சிவனும் போல, பிரம்மாவும் போல. இந்த சாதாரண தேவர்கள்லாம் பயந்து போய் கடைசியில் அவள் அடி வாங்கி நான் வீரபத்திரன்ட்டேன். அப்புறம் எல்லா தேவர்களும் கைலாசத்தில் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணேன். அவர் ஆசுதோஷி, அவராக கோச்சிக்கல. இந்த நாரதரை சும்மா இல்லாமல் போய் கொஞ்சம் கோச்சிங்கோன்னார், கோச்சிருந்தார். பிரம்மா வந்து சமாதானம்னா சமாதானம் ஆகிட்டார். உடனே யாகத்தை பூர்த்தி வைக்கணும், அந்த தட்சனுடைய தலையை காணுமேனு ஆட்டு தலையை வச்சு எழுப்பினார். அந்த ஆட்டு தலையினாலையும் ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு யூஸ் ஆச்சான். சஞ்சமே மயஸ்தமே பிரியஞ்சமே மேமேன்னு வருதும், அதுக்கு யூஸ் ஆச்சேன்னு தான். இப்படி தாரா இமேமே பசவஸ்த மேமே சுதா இமேமே கிருஹா இமேமே எல்லாம் மேன்னு சொல்லி கடைசியில் மேகாக மாடு மாதிரி போயிடுறான். அது போய் ஆகக்கூடாது. எல்லாம் மேன்னா என்னோடதுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். என்னோடது சொல்லாமல் எல்லாம் தங்களோடது, நம்பாத்துக்கு வாங்கும், எங்காத்துக்கு வாங்கும். மேன்னு சொல்ல மாட்டான் அந்த காலத்தில். எங்காத்துக்கு வாங்க சொல்லுவான், நம்பாத்துக்கு வாங்க தான் சொல்லுவான். அதெல்லாம் சம்பிரதாயம். அப்படி சொல்லித்தான் இப்படி தட்சனுடைய ஆனான். அதில் அவனுக்கு நல்ல புத்தி வந்தது. யாகம் பண்ணும்போது யாககுண்டத்தில் பெருமாள் பிரத்யட்சமாகி சிவபக்தின்னு விஷ்ணு பக்தின்னு சிவத்வேஷமோ பண்ணக்கூடாதுப்பா, நாங்கள் ஒரே ஆள் தான் பல ரூபத்தில் இருக்கோம்னு அவனுக்கு உபதேசம் பண்ணினார்ங்கிற விஷயத்தை சொல்லி தட்ச யாகத்தை பூர்த்தி பண்ணினார். அதன் பிறகு சேவிய ஸ்ரீபதி ஏக ஜெகதாம் ஏதே பவன் சாட்சினா. குலசேகராழ்வார் சொல்கிறார், சேவிய ஸ்ரீபதி பகவானுடைய நாமத்தினால அவருடைய பரத்துவத்தை பலவிதமாக சித்தாந்தம் பண்ணும்பொழுது இங்கே குணத்தினால சித்தாந்தம் தான். நம்ம என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்குற பகவான். அகணித ஸ்ரேய பதப்பிராமணாது, உயர்ந்த ஸ்தானம் வேணும் அப்படின்னா கூட அல்பன் காலில் போய் விடாத, பகவான்கிட்ட கேளு. அந்த துருவன் உயர்ந்த ஸ்தானம் வேணும்னு பகவான்கிட்ட போகிறான். இதை விட உயர்ந்த ஸ்தானம் இல்லைங்கிற அளவுக்கு உயர்த்தி துருவ நட்சத்திரமாக ஆக்கிட்டார்.
இப்போ நிறைய பேருக்கு பெரிய ஸ்டாராக ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்கும் ஸ்டார் ஆக வேண்டியதான். ஆனால் அல்ப ஸ்டாராக இல்லாமல் பக்தி ஸ்டாராக மாறணும். அப்படி துருவனை பக்தி ஸ்டாராக மாற்றினா அதுக்கு சின்ன ஒரு கஷ்டம்தான். அப்பா மடியில் ஏறிக்க முடியுதுன்னு ஒரு சின்ன கஷ்டம். அதையே ஒரு காரணமாக வச்சுருந்து என்ன பண்ணான், நேராக அம்மாட்ட போய் எழுதுதான். அவள் அம்மாவும் நல்ல அம்மாவாக இருந்தான். இந்த காலத்தில் இந்த கதை எப்படி சொல்கிறதில்ல. காட்டுக்கு போனால் அம்மா சொன்னான்னா, ஐயோ இந்த அம்மா மகா மோசமான அம்மா, அப்போ குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாம்பா. அவள் எந்த தைரியத்தில் அனுப்பிச்சா, பகவான் ஒருத்தர் இருக்கார் காப்பாற்றுவான்னு நம்பிட்டு நம்ம தான் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரியாது. ஏன்னா பதிச்சுதம் திஷ்டதி திஷ்ட ரட்சிதம். நம்ம போகிற வழியில் ஏதோ தெரியாமல் நம்ம நகை செயின் விழுந்துடுத்து, அப்புறம் ஆற்று வந்து பார்த்தா செயினை காலையில் திரும்பி போகிறோம். ஒரு 1 நேரம் கழிச்சு ரோட்டில் விழுந்த இடத்துல அப்படியே இருக்குது. சில பேர் நகையை ரூமில் லாக்கரில் வச்சுருக்கான், ஆற்றுல வச்சா கூட எடுப்பானோ, பேங்கில் வச்சுருக்கான், பேங்க் லாக்கரையே திறந்து எடுத்துன்னு போயிடணும். அப்போ என்னடா ஒரு பத்திரமாக வச்சது போகணுன்னா போயிடுறது. ரோட்டில் விழுந்தது தானாக விழுந்தது திரும்பி போனால் திரும்பி கிடைக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, சரட்சிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே சொல்கிறான். ரட்சிதா கர்ப்பத்தில் யார் ரட்சித்தானோ அவன் அந்த ரட்சிக்கிறவன் ஒருத்தர் எடுத்துட்டான்னா பொய் ரட்சதி ரட்சகை கிமன்யேகி. வேதாந்த தேசிகர் நரசிம்மரை பார்த்து கேட்குறான், தொய்ஜா ரட்சதி ரட்சகை கிமன்யேகி. நீ ரட்சிக்க இருந்தான்னா வேற ஆள் வந்து ரட்சிக்க அவசியம் இல்லை. நீ ரட்சிக்க வரலன்னா நான் காப்பாற்றுன்னு 1000 பேர் சொன்னாலும் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஹார்ட் டாக்டர், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ராத்திரி நெஞ்சு வலிக்கிறதுன்னு வந்து சேர்ந்தார். செக் பண்ணி பண்ணால் நடுவில் ஏதோ பிளாக் இருக்குது, ஒரு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணினா சரியாக போயிடும். இது மாதிரி 1000 பைபாஸ் பண்ணியாச்சு, நீங்கள் தைரியமாக கவலைப்படாங்க, நாளைக்கு 10 மணிக்கு வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், அட்மிட் ஆகிடுமோன்னார். அட்மிட் ஆகிட்டார். அடுத்த நாள் 10 மணிக்கு டாக்டர் வந்தாரா கேட்டால் டாக்டர் வரவே இல்லை. என்னாச்சுன்னா அன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்ன டாக்டருக்கு அவ்வளோ 1000 ஆப்ரேஷன் ஹார்ட் பைபாஸ் பண்ணியிருக்கு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஒன்றும் அவருக்கு தெரியல. அப்போ என்னடா தொய்ச்சா அரட்சதி ரட்சகை கிவன்யேகி கிரகரே வேகவதி தட்டாசிரியம் துவாம் அப்படின்னு நரசிம்மர் ஒருத்தர் இருக்கார் காஞ்சிபுரத்தில். அவரை பார்த்து சொல்கிறார் தாமசி காஷ்டகங்கிறார் இல்லை வேதாந்த தேசிகர். அதனால் பகவான் ஒருத்தன் ரட்சிக்க இருக்கான்னு தைரியமாக அனுப்பினால் சுனீதி. அது மாதிரி ராமர் அனுப்ப முடியலையாம் கௌசல்யினால். அண்ணா சொல்லுவார் இந்த இடத்துல அதை கம்பேர் பண்ணுவான். தைரியமாக சுனீதி அனுப்பிச்சாலே கௌசல்யை அனுப்பலேன்னா, ஏன்னா எல்லாரையும் காப்பாற்றுறது ராமராட்சே. ராமர் அனுப்புறதுக்கு ஒரு ரட்சை என்ன பண்ண சொல்ல தெரியல கௌசல்யக்கு. கடைசியில் என்ன சொன்னாலாம், எம்பாலயசி தர்மம் தம் திருத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷது. கடைசியில் சொன்னால், எந்த தர்மத்தை நீ காப்பாற்றுறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு கௌசல்யா அனுப்பிச்சாள். இங்கே துருவன் வர வழியில் குருநாதர் நாரதர் வந்து துவாதசாட்சி மந்திரத்தை உபதேசம் பண்ணி சாநித்தியம் நித்யதாகரே. பாகவதத்தில் 2 க்ஷேத்திரத்தை சொல்கிறார். எப்போதும் பகவானுடைய சாநித்தியம் நிறைஞ்ச இடம். அது ஒரு இடம் ஸ்ரீரங்காக்கியம் மகாபுண்ணியம் விஷ்ணு சந்நிதிதோ ஹரி. ஸ்ரீரங்கத்தில் எப்போதும் பகவானுடைய சாநித்தியம் இருக்குது. இன்னொன்றும் பிருந்தாவனத்தில் இருக்குங்கிறார். பிருந்தாவனத்துக்கு அனுபவிச்சா அந்த துருவனுடைய தபஸில் தாக்கப்பட்ட தேவர்கள், இது என்னவோ ஆச்சரியமாக இருக்குது. நானே அண்ணாட்ட கேட்டேன், இது வந்து தபஸ் பண்ணால் தான் தெரியும்ட்டார் அண்ணா. துருவன் தபஸ் பண்ண அவன் மூச்சை பிடிச்சி நிறுத்திட்டு தபஸ் பண்ணாரோ. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பூமியே ஆடுறான். ஒருத்தன் பண்ணுற தபஸ்னா தரீவ சவ்யேதரத்தை பதே பதே. ஒரு யானை போட்டில் ஏறினா யானை ஒழுங்காக இருக்குமோ, அது ஆடிந்தே இருக்கும். ஆணை ஏறின போட்டு எப்படி ஆடினதோ அது மாதிரி சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற பூமி திருவனுடைய தபசனால் ஆடுறது. தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. திருமால் போய் நீங்கள் தான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும்னா, திருமால் சொன்னார் தரிசனம் கொடுக்க போகலை, தரிசனம் பண்ண போகிறேன்னா. மதோர்வனம் பிருத்தியதி திருட்சயாகதா. பார்க்கணுங்கிற ஆசையினால் 1000 தலையோட கிளம்பினாங்கிறார். சகஸ்திர சீரிஷாபி. அப்புறம் பார்த்தார் 1000 தலையோடு போய் 2000 கண்ணோட பார்க்கலாம். ஆனால் துருவன் ஒத்துக்க மாட்டான். நாரதர் எப்படி சொன்னாரோ அப்படி தான் தியானம் பண்ணிருக்கான். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனீக்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். நாரதர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி தான் பகவான் தான் ஒத்துப்பானே தவிர, பகவானே நேரடியாக நான் தான் பகவான் சொன்னால் ஒத்துக்க கூடாதான். எங்கள் ஆச்சாரியன் சொன்னால் தான் ஒத்துப்பேன் அப்படி இருப்பா.
அதனால் துருவன் எப்படி தியானம் பண்ணுறான்னு நினச்சிட்டு அதை பார்த்து பகவான் அதே மாதிரி வந்து நிற்கிறான். அப்பயும் கண்ணை திறக்கலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூபத்தை மறைச்சா உடனே எதிர்க்க பிரத்யட்சமாக பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். உடனே சங்குனால தடவுறான். சங்கு ஞானப்படம், அதுதான் அந்த இடத்துல சங்கில் பால் போடுறதுன்னு சம்பிரதாயம். ஞானத்தை கொடுக்கும். அப்படி சங்குனால தடவை உடனே 12 ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுறான். யோந்த பிரவிஷ்ய மமவாச்சமிமாம் பிரசுப்தாம். 5 வயசு குழந்தை சொன்ன ஸ்லோகம் 15 வயசுல தாராளுக்கு வாயில வர மாட்டேங்குச்சு. படிச்சு நேரம் புத்தகம் பார்த்து படிச்சு வர மாட்டேங்குது, அவனுக்கு தானாக வாச்சு. யோந்த பிரவிஷ்ய மமவாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்ஜம். பகவானுடைய பெருமை கருணையை நினைக்கலாம். நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் தான் பண்ணி. யோந்த பிரவிஷ்ய அகம் யந்திரோ ஸ்ரீகேஷ மம் யந்திரீ கில கேசவா வந்து அழகான ஒரு பிரார்த்தனை அண்ணாவோட. நான் எதுவுமே பண்ணலை, எல்லாம் நீ தான் பண்ணுறப்பா. அது மாதிரி இங்கே துருவனுடைய அந்த பிரார்த்தனை, உனக்கு என்ன வரம் வேணும்னு பகவான் கேட்க, சத்சங்கம் வேணும்னு கேட்குறான். பக்தி முகப்பிரவகதாம் பொய்மே பிரசங்ககா. நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் ஒன்று தான் கிடைக்கும். வீடு வேணும்னா வீடு தான் கிடைக்கும். அப்புறம் கல்யாணம் வேணும்னா கல்யாணம் தான் கிடைக்கும். அப்புறம் குழந்தை வேணும்னா குழந்தை தான் கிடைக்கும். இப்படி ஒன்று கேட்டால் ஒன்று தான் கிடைக்கும். இது எல்லாம் கிடைக்கும்னா ஈஸியாக ஒரே பிரார்த்தனை. பகவானே சத்சங்கம் வேணும்னு கேட்டால் உடனே என்ன பண்ணார்? சத்சங்கம் நிறைய அறிவிக்கணும். இப்போ 36,000 வருஷம் தீர்க்கமான ஆயுசு. திடீர்னு சாதுக்கள் வந்தால் சமைச்சி போடணுமே, சொன்ன பேச்சை கேட்குற ஆத்துக்காரியாக கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்தால் இங்கே அதை பண்ணாத சத்தம் போடுவா. அதனால் சொந்த வீடு கிடச்சிரும். சத்சங்கத்துக்காக சொந்த வீடு, அனுகூலமான மனைவி. திடீர்னு சத்சங்கத்துக்கு பாகவதம் வந்தால் சாமான் ஒன்று ஏதாவது ஓடி வாங்கி வரணும்னா பசங்க வேணுமே, அதுக்கு பசங்களையும் கொடுத்து சத்சங்கம்னு ஒன்று கேட்டோம்னா பகவான் எல்லாத்தையும் கொடுப்பான் என்பதற்கு உதாரணம் இந்த துருவ சரித்திரம். எல்லாத்தையும் வாங்கிட்டான் துருவன். ஆனால் பகவானை விட்டுட்டுவேன்னு அழுதுண்டு வரான். அவன் வரதை பார்த்துட்டு அவனை ராஜாவாக்கி அவள் அப்பா தபஸ் பண்ணி பகவானை அடைஞ்சாள். அவள் அம்மா அவளும் தபஸ் பண்ணி கூட போய் பகவானை அடைஞ்சாள். அந்த சுருச்சி திட்டினாலே பாகவத அபசாரம் பண்ணக்கூடாது. இந்த சுருச்சி திட்டினதில் என்ன ஆச்சுன்னா நல்ல மரணம் கூட இல்லை, காட்டுத்தீயில மாட்டிட்டு போயிட்டாங்கிறார். பெரியவாளுக்கெல்லாம் அபசாரம் பண்ணிக்கலாம், எப்படி போனானே தெரியல. பாருங்க, எத்தனையோ கோடி சொத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தா. பெரியவாளுக்கு அபசாரம் பண்ணலாம் என்ன ஆச்சுன்னா எங்கே போனால் எப்படி போனான்னு தெரியல. அது நல்ல சுகமாக கிளம்புற இருக்கே, அதுக்கு குரு கிருபை வேணும். பாகவத அபசாரம் பண்ணாமல் இருக்கணுங்கிறது இங்கே காட்டப்படுறது. துருவன் யக்ஷர்களோட யுத்தத்துக்கு போகிறான். யக்ஷராஜா குபேரா தரிசனம் கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்குறார். குபேரனே வரம் வேணும், என்ன வேணும்னு கேட்கும்பொழுது அப்போ கூட பணத்தை கொண்டான்னு கேட்கல, பக்தியை கொண்டான்னு கேட்டான். அப்போ தாம் தத்வான்றவங்க குபேரன் பக்தியை கொடுத்தான். ஏன்னா குபேரன் சிவபக்தன். அதனால் குபேரன்டவே நம்ம பக்தியை கேட்கணுமே தவிர நம்ம பணத்தை கேட்டுன்னு இருக்கோம். அது துருவனுக்கு பக்தியை குபேரன் கொடுத்தான்னு நினைக்கிறார். அப்படி துருவ சரித்திரத்தை சொல்லி கடைசியில் துருவன் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணி வைகுண்டத்தில் நீ விமானம் வர அந்த பகவானுடைய பாடகர்களை நமஸ்காரம் பண்ணி விமானத்தில் ஏறிட்டு வந்து வண்டி வந்து நான் போயிட்டு வரேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி நான் வைகுண்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சத்சங்கம் வேணும்னு கேட்டதுனால சப்தரிஷி நட்சத்திரங்களுக்கு நடுவில் துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிறாங்க. துருவ சரித்திரத்தை வர்ணித்தார். அதன்றது பிருத்து சரித்திரம். இது என்னன்னா ஒரு ராஜா எப்படி அரசாட்சி நடத்தணும். இன்றைக்கெல்லாம் இருக்கே கிராமம் நகரம் உபநகரம்னா அதுதான் பிருத்து ஏற்பாடு பண்ணதான். அந்த காலத்தில் கூட்டமாக அது காட்டில் தங்கிட்டு இருந்தான். பிராக் பிருத்தோரிக நைவேஷா புறக்கிராமாதி கல்பனா யசாசுகம் வசந்தி ஸ்ம தத்திர தத்திர அக்டோபயாக. ஜனங்களுக்கு சௌகரியம்னு ரோடு போட்டு கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் மாத்திரம் சௌகரியம் பண்ணால் போகாது. ராஜாவே சத்சங்கமும் ஜனங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு காட்டுறார் ருது மகாராஜா. ராஜா செலவில் அங்கங்கே சப்தாகலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறார். அப்படி யாகம் பண்ணும்பொழுது லோகக்ஷேமாத்மா ராஜா யாகம் பண்ணும்பொழுது சனத்குமாரால் பிரத்யட்சமாகி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினாங்கிற சரித்திரத்தை சொல்லி புது சரித்திரத்தை முடித்தார். அதே பரம்பரையிலேயே பிராச்சீன பர்கேஸ்னு ஒரு மகாராஜா. அந்த பிராச்சீன பர்கேஸ் ஏதோ யாகத்தையே பண்ணியிருக்காரேன்னு நாரதர் அவருக்கு வந்து குறைஞ்ச உபாக்கியான ஒரு கதையை சொல்லி இந்த சரீரமே ஒரு வாடகை வீடு மாதிரி
ஒரு 100 வருஷம் லீஸுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி லீஸுக்கு வருது. அதனால் இதை விட்டுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சொந்தமாக நமக்கு ஒரு வீடு வச்சுக்கணும். நம்முடைய சொந்த வீடு எதுடான்னா அந்த பகவானுடைய திருவடி. தாழ்வில்லாத நமது சுவாமி தாளை தேடி ஓடும், வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே. தேகம் மாம்சம் மூட்டை, பல ஜந்துக்கள் எல்லாம் வேட்டை, ஓஹோ ஆனந்த கோட்டை, உயிர் ஓடிட எத்துணை பாட்டை, வாழ்வை நம்பாதே. காயனே இது பொய்யடா, காற்றடித்த பையடா அப்படிங்கிறார். இந்த ஒரு பலூனில் ஒரு ஓட்டம் இருந்தாலே காற்று போயிடும்பா, இது 9 ஓட்டம் உள்ள பலூன் ஆச்சேங்கிறார். அப்போ காற்று போகாமல் இருக்கிறது ஆச்சரியம். அப்படி இந்த புரஞ்சனோபாக்கியாங்கிற இது ஒரு கல்பனை கதை தான். கதை முக்கியம் இல்லை. இந்த கதையினுடைய சாரம் என்னன்னா, நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி. காற்றுள்ள போதேன்னா நெல்லை பதரெல்லாம் தூத்திண்டு நெல்லை காப்பாற்றிக்கணும் அர்த்தம் இல்லை. அண்ணாவுக்கு அர்த்தம் சொல்ல, எல்லாத்துலேயும் பழமொழிக்கு 2 அர்த்தம் உண்டு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுனா, காற்றுள்ள போதுனா அந்த மூச்சு காற்று இருக்கும்போதே பாகவதத்தை கேட்டு பாபத்தை தூத்திட்டு பகவானை அடையணும். அதுதான் என்னுடைய சரியான அர்த்தம் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். இப்படி புரஞ்சன உபாக்கியானத்தை சொல்லி 4வது ஸ்கந்தத்தை முடித்தார். பிரச்சேதசுகளுக்கு பகவான் மணி அனுகிரகத்தையும் சொல்லி முடித்தார். அதற்கு பிறகு 5வது ஸ்கந்தத்தில் பல ஞானிகளுடைய சரித்திரம். குடும்பத்தில் ஒரு பாகவதனோ ஒரு ஞானியோ வந்தால் போருங்கிறார். உலகோடி சமாயுக்தா லவதே மாமகம்பதம், கோடி பேர் கரையிடுவாங்கிறார். இவா குடும்பத்தில் எல்லாருமே ஞானிகள். பிரியவர்தன் மகாஞானி, நாபி மகாராஜா ஒரு கர்மயோகி, அவருடைய புத்தர் ரிஷபதேவர் ஒரு அவதூத ஞானி. அவதூத சந்நியாசத்தில் 4 ஞாசே குடீச்சக பூர்வம் பக்வோதோ ஹம்சன் நிஷ்கிரியன், இப்படி 4 விதமான சந்நியாசம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்று தண்ட கமண்டல கூட இல்லாமல் இப்படி தான் சங்கராச்சாரியர் ஆனார் அப்படின்னு சொல்கிறார். சங்கராச்சாரியருக்கு தரிசனம் கொடுத்தாராம் தத்தாத்திரேயர். நீ பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா இதெல்லாம் நிலையை நாட்டிட்ட, ஒரு லெவலுக்கு மேலே இந்த தண்ட கமண்டல கூட உனக்கு எதிர்த்துட்டாராம். உடனே தண்டத்தை தூக்கி போட்டாராம், கமண்டலில் போட்டாராம். கங்கா இந்த தேவிகள்லாம் அதை வாங்கிவிட்டாலாம், அந்த காஷாயத்தெல்லாம். அவதூத்தராக கிளம்பிட்டாரு. அந்த கேதாருக்கு அப்புறம் கிளம்பிட்டாருன்னு மறைஞ்சு போனாங்கிறாரே. இவர் கூப்பிட்டாரா, தத்தாத்திரேயர் கூப்பிட்டு அவரோட இன்னைக்கும் பிரம்ம விசாரம் பண்ணிட்டு அந்த அவதூத நிலையில் இருக்கா. அது அந்த அவதூத நிலையை போகிறது தான் முக்கியம். உதாரணம்னா நம்ம சமீப காலத்தில் இருந்தார் சேஷாத்ரி சுவாமிகள்னு இருந்தார், ரமண மகரிஷி. அவருக்குள்ள தண்ட கமடெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜுக்கு வேண்டும். ஒரு லெவலுக்கு போகும்போது அதுவும் அவசியம் இல்லை. அந்த அவதூத சன்னியாசிகளுடைய நிலையை மட்டும் அது அவதூதனாக ஆகிட முடியாது. காரணம் முதல்ல எல்கேஜிலேருந்து ஆகிற மாதிரி அவரும் கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் வந்து அதன் பிறகு மெதுவாக அந்த அவதூத நிலையை அடைஞ்சார் ரிஷபதேவர் என்கிற விஷயத்தை சொல்கிறார். அந்த ரிஷபதேவருடைய உபதேசம் இங்கே ரொம்ப முக்கியம். 5வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் ஜன்ம சூட்சுமத்தை சொன்னார். அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிறது நியாயமே தவிர, அம்மா அப்பாவாக இருந்தாலும் ஆச்சாரியனாக இருந்தாலும் தெய்வமே இருந்தால் கூட அதர்மத்தை சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தர்மத்தை சொன்னால் தான் கேட்கணும் என்ற விஷயத்தையும் சொல்லி ஒரு காட்டுத்தீயில் பிரவேசித்து அவர் காட்டுத்தீயை சாகக்கூடிய ஜீவன்களுக்கும் மோட்சத்தை கொடுத்தார். இந்த ரிஷபதேவருடைய சரித்திரத்தை முடித்தார். அவர் பரம்பரை அவருடைய ஜேஷ்ட புத்திரனாக பரதன் என்பவர் அரசாட்சி பண்ணினார். அவரால் தான் இந்த நாட்டுக்கே பாரத நாடு. அஜனாபம் நாமை தத்வருஷம் பாரதமிதி எத ஆரப்ய வியவதிசந்தி. இதுக்கு அஜனாபம்னு பேரா. 14 லோகமாக பகவானை வர்ணிக்கும் பொழுது நாபிஸ்தானத்தில் இந்த பூமி இருக்கு. அதனால அஜன்னா பகவானுடைய நாபிஸ்தானத்தில் இருக்கிறதுனால அஜனாபம்னு இதுக்கு பேர். அந்த அஜனாப வருஷத்துக்குன்னு பேரே மாறிடுச்சு பாரதம்னு. அவர் அப்படி அரசாட்சி பண்ணியிருக்காங்க. இவரும் அது நல்லா கர்மயோகியாக சித்த சுத்தியை அடைஞ்சு நேபாளத்தில் போய் அஷ்டாங்க யோகம் அபியாசம் பண்ணி தியானம் வரலையும் போயிட்டார். என்ன எல்லாத்தையும் ஸ்வாரப்த கர்மனா சொல்கிறோம். தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறோமே, அது எப்படி இருந்தாலும் இருக்கு போல. அந்த தலையெழுத்துன்னு இருக்கிறதுனால தான் நலராம யுதிஷ்டிராகா, நல சக்கரவர்த்தி ராமர் தர்மபுத்திரலாம் அப்பேற்பட்ட தர்மாத்மாவா இருக்கிறவா கூட காட்டவே கஷ்டப்பட்டான்னு ஏன் கதை இருக்குன்னா அது ஒரு தலையெழுத்து.
திருச்சியில் ஒரு அம்மா ரொம்ப நல்லவா, ரொம்ப படித்து ரொம்ப அந்த பையன் ஒரு மாதிரி ஆகிட்டான். பெரியவாள்கிட்ட போய் கேட்டான். பெரியவா நினச்ச எல்லாத்தையும் மாற்றுவா. ஆனால் பெரியவா ஒரு வாழ்க்கை நான் பெரியவா மகாபெரியவாவை பார்த்தா நினச்சி ஏதாவது பண்ணிப்பாளேன்னு மிராக்கிள். பெரியவா ஒன்று சொன்னா என்கிட்ட, ஏதாவது ஆகாரம் ஏதோ ஹெவியாக சாப்பிட்டு ஏதாவது பிரார்த்தனா இருந்தால் சுக்கு கஷாயம் குடித்தா சரியாக போயிடும். கடப்பாதி அம்மங்கிட்ட சுக்கு கஷாயம் குடித்தா சரியாக போகுமான்னு கேட்டுவிட்டா பெரியவா. அதுலேருந்து நான் புரிஞ்சுட்டேன், இனிமேல் பெரியவா இருக்கிறத வச்சுட்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே அனுபவிச்சுட்டு சொல்லிட்டாங்க. சில ஓரளவுக்கு தான் பரிகாரம் பண்ண முடியும், சிலது அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான். அதனால் இவருடைய பிராரப்தம் இந்த ஜென்மாவுக்கு மோட்சம் என்னன்னு ஆயிடுச்சு போல. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு மானிடத்தில் ஆசை வச்சு மானா பிறந்தார். ஆனால் மானா பிறந்தாலும் அது பாக்கி மான் மாதிரி இல்லை. எப்போதும் சத்சங்கத்திலே இருந்தது. சத்சங்கத்திலே இருந்து பக்தி பண்ணிட்டு இருந்தான். அவர் தான் முதல்ல பக்திமான். இந்த பக்திமானே எல்லாரையும் சொல்கிறோமே, அது மது பிரத்தியன்னு ஒரு பிரத்தியம். அதை வச்சு பக்திமான்னு வியாகரண பிரகாரம் தமிழில் பக்திமான்னு சொல்கிறோம். பக்திமான்னா என்ன அர்த்தம்னா பக்தி உடையவன்னு அர்த்தம் தான். ஆனால் இது என்னன்னா உண்மையிலே பக்திமானா இவர் இருந்தால், சத்சங்கத்தில் இருந்த மானா இருந்ததுனால பக்திமான் இவரை சொல்லலாம். ஏன்னா மான் ஜென்மத்தில் நாம கீர்த்தனம் பண்ணினாருங்கிறார். யஜ்ஞாய தர்மபதயே விதினை புனாய யோகாய சாங்கிய சிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நம இத்யுதாரம் ஹாஸ்யன் மிருகத்வமபி யஸ் சமுதாஜகார நாராயணாய ஹரயே நமஹ. மான் சொல்ல முடியுமோ? பாகவத்தை பார்த்து யானை ஸ்தோத்திரம் மான் ஸ்தோத்திரம் நிறைய சொல்கிறார். மான் யானைனா பேச்சு வராது. சொன்னதுன்னா என்ன அர்த்தம்னா மனசுனால சொன்னதுன்னு அர்த்தம். அந்த மான் ஜென்மத்திலையும் பகவத் ஸ்மரணை பண்ணி பகவான் அந்த சரீரத்தை மான் சரீரத்தை விட்டுட்டு அடுத்த ஜென்மத்தில் ஒரு அங்கேச கோத்திரத்தில் பிராமணனுக்கு குழந்தையாக பிறக்கிறார். ஸ்ரீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரட்டோபி ஜெயத்தே. ஒரு நல்ல குடும்பத்தில் தான் இந்த யோக பிரட்டர்கள்லாம் பிறப்பா. பார்த்தா ஜடம் மாதிரி இருக்கா, அதனால ஜடபரதன்னு போன ஜென்மாவில் வரதன், இந்த ஜென்மாவில் ஜடம்னா ஜடபரதன்னு கதை சொல்லிட்டு இருக்கோம். இவர் அப்படியே இருக்கா. இவரை பற்றி யாரும் புரிஞ்சிக்கல. ஜனங்கள் சாதாரண ஏதோ தோஷம் பட்ட குழந்தை நினச்சிட்டு இருக்கா. அங்கே காளி கோயிலில் இவரை பலி கொடுக்க அழைச்சிட்டு போயிட்டான். இவருடைய பெருமை காளிக்கு தான் புரியுது. இது வரையும் பழகின யாருக்கும் புரியலேன்னு. காளி பார்த்தா ஆஹா என் பேரை சொல்லிட்டு கடைசியில் ஒரு பிரம்மஜானிக்கு அவதாரம் பண்ணுறாளேன்னு அந்த காளி இவர் பார்த்தாராம். மகான்களுடைய கண்கள்லேயே ஒரு தீட்சணம் இருக்கும். அவர் நினைச்சிருந்தார், எனக்கு மகாபாகியம், என்னுடைய இந்த சரீரமாகிய பிராரப்தம் காளி சன்னதியில் போகிறதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு இப்படி காளியை பார்த்தார். இவருடைய அந்த பார்வையினுடைய அந்த வேகம், அந்த அக்னி காளி உடம்பு எரியறதாம். தண்டக்கியமான நௌகுஷா சகசோச்சாட்ட சைவதேவி பத்ரகாளி. இந்த பிரம்மஜானிக்கு பண்ண உடம்பு காளி அங்கே விக்கிரகத்தில் இருக்க முடியாம உடம்பு எரிய ஆரம்பித்து அப்படி கத்திட்டு காளியே புறப்பட்டு விட்டுட்டான். விஷமமருஷ ரோஷாவேச ரபச விலசிதம் துருகுட்டி விட்டப குட்டில தமுஷ்ட்ரார்ணேட்சணாட்டோபாதி பயானகவதனா அந்து காமே வேதம் அட்டஹாசமதி சம்ரம்பேண விமுஞ்சந்தி தத உற்பத்தி பாபீசாம் துட்டானாம் தேனைவாசனா விருக்கசீஷ்ணாம் கடாத்வந்த மதுகாசமத்ஷ்ணம் சககணேன நிவீயாதிவான மதுவித்பலோச்சைஸ்தராம் சுபாரணதைஸ்தகஜகௌன நர்த்தஜ விஜகாரத சிரக்கந்துகலீலயா விஷமமருஷ ரோஷாவேச ரபச விலசிதம் துருகுட்டி விட்டப குட்டில தமுஷ்ட்ரார்ணேட்சணாட்டோபாதி பயானகவதனா. காளியே பிரத்யட்சமாக அவரால் கருகிறது. கேசங்கள் அப்படியே இடுப்புலையும் தொங்கிறது. பல அசுருடைய தலையை வெட்டி முண்டமாலையை அணிஞ்சு அசுரருடைய கையை வெட்டி வஸ்திரமாக தரிச்சுட்டு 8 கைகள் 8 ஆயுதங்கள், அதுலேயும் ஒரு அசுர தலையை வெட்டி பிடிச்சின்னு மேலே பிடிச்சிட்டு இருக்கா. கீழே ரத்தம் சொல்கிறது. அதை பிடிக்கிறது ஒரு பாத்திரம் பிடிச்சிட்டு ஓடி வரால். ஒரிஜினல் காளி. இந்த காளி மாதிரி ஆவேசம் ஆடுறவாள்லாம் ஒரிஜினல் காளியை பார்த்தா அப்படியே சென்னை நிற்கிறா. காளி கையில் கத்தி இருந்தால் கூட அந்த பூஜாரி கையிலேருந்து கத்தியை வாங்கி இருக்கிறவா தலையை வெட்டினால் அந்த ரத்தத்தை பானம் பண்ணி சக ஜெகோ நனர்த்தஜ விஜகாரத சிரக்கந்துகலீயா. காளியாட்டம்னு உண்டு. இப்படி காளி ஆடுறாள். இல்லை காளியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலை. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோதிக்கிறவன் எல்லாம் எல்லா பிரம்மன்னு பார்க்கறதுனால இவருடைய அத்வைத பாவத்தை புரிஞ்சுட்டு காளி மறுபடியும் விக்கிரகம் ஆகிட்டான். அப்படியே கிளம்பி இக்ஷுவதி நதி தீரத்துக்கு போனார். அங்கே ரகுகணன் ஒரு ஒரு ராஜா. அவன் யாருன்னா இவர் மானை நினச்சி இவர் மானா பிறந்தாரோனோ, அந்த மானை இவரை நினச்சி ராஜாவை நினச்சி அது ராஜாவாக பிறந்துடும். ஏதோ பூர்வ சம்பந்தம் வந்தார். பல்லக்கு தூக்க ஆளுங்க இவரை கூப்பிட்டா. இவர் ஒரே மாதிரி போல ஞானிகள் நடையே வித்தியாசமாக இருக்கும்.
இவர் குதிச்சுட்டே போனால் இது எறும்பு இரும்பெல்லாம் போனால் தாண்டி தாண்டி போகிறாரா, இவர் குதிச்சுட்டு போனால் ராஜாவுக்கு தலை இடிக்கிறது. உடனே ஒழுங்கா தூக்குன்னா, இல்லை நாங்கள் ஒழுங்கா தூக்குறோம், புதுசாக ஆள் தான் தெரியுது குதிக்கிறான். பார்த்தா சோப்பாக்கியா போட்டான்னு பார்த்தா அவர் குண்டா இருக்கார். ஒழுங்கா தூக்கையா தலையை வெட்டட்டுமான்னு கேட்டான். அப்போ தான் சொன்னார், இதுவரையும் பிறந்தது யார்ட்டுமே பேசவே இல்லை, இவன்கிட்ட பேசினாங்கிறது தான் இவனுடைய பாக்கியம், இல்லை அவனால் நமக்கு பாக்கியம், அவர் உபதேசம் கிடச்சிது. அவர் சொன்னார், என்ன தண்டனை கொடுத்துருவேங்கிறியே, இப்போ என்ன புதிய பண்ணின்னு இருக்கேன்னு கேட்டார். சோழில் பல்லக்க வச்சு போக்கிட்டு இருக்கேன், எப்போ பேசாமல் இருக்கணும்னா அது அபிப்பிராயம். என் தலையை வெட்டுறேங்கிறியே, என்னோட தலையை வெட்டலாம் என்ன வெட்ட முடியாதுன்னா. இது சொன்னால் அவனுக்கு புரிஞ்சுது. ஏன்னா என்னோடது வேறு நான் வேறு, என் பஞ்சபாத்திரம்னா நான் வேறு, பஞ்சபாத்திரம் வேறு, என் சிப்பிலா கட்டினா அது வேறு நான் வேறு, என் ட்ரெஸ்ஸுனா என்னோட தான் ட்ரெஸ்ஸு வேறு, எல்லாம் என்னோடது வேறு நான் வேறு, நான் என்னோடது. அப்போ நம்ம என்னோட கையும்போம், என்னோட தலைங்கிறோம். அப்புறம் என்னன்னா தலை வேறு நான் வேறு, கை வேறு நான் வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த என்னோடதான இந்த உடம்பை நான் நினச்சிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு தான் நம்ம கஷ்டப்படுறோம். தோல் கருப்பாக இருந்தால் நானே கருப்பாக இருக்கேன்னு வருத்தப்படுறோம், தோல் சேஃபாக இருந்தால் நான் சேஃபாக இருக்கேன்னு சந்தோஷப்படுறோம். நீ கருப்பும் இல்லை சேஃபும் இல்லை, நீ குண்டும் இல்லை ஒல்லியும் இல்லை, சௌரியம் காசியம் வியாதய ஆதயஸ்ட. இதெல்லாம் யார் சரீரம் பிறக்கும்போதே நான் பிறக்கிறேன்னு நினச்சிக்கிறாளோ அவளுக்கு தான் கஷ்டமே தவிர, நான் சரீரம் பிறக்கும்போது நான் பிறக்கலப்பா, நான் எப்போதும் இருக்கிற ஆத்மா அப்படின்னா. இது சொன்னால் உபன்யாசத்தில் சொல்லலாம், அனுபவத்தில் வரணுங்க. அனுபவத்தில் அந்த ராஜாவுக்கு புரியறது அனுபவத்தில் இல்லைன்னு சொல்கிறான். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கு, எனக்கு அனுபவத்தில் வரலையேன்னா. அவர் சொன்னால் இது அனுபவத்தில் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் வராதுன்ட்டான். தபஸான யாதி, தபஸ் பண்ணினாலோ யாகம் பண்ணினாலோ அதுக்கு பலன் கிடைக்குமே கூட, ஞானங்கிறது தனி. அச்சேதியா நிர்வபனா விஜாத்வா நச்சந்தசா நெய்வ ஜலாக்கி சூரியகி வினா மகத்வாத ரஜோபிஷேகம். மகான்களுடைய காலில் உருண்டு பரண்டு இந்த ஞானிகளுடைய அனுகிரகம் இருந்தாலோடைய இந்த ஞானம் வராது என்று சொன்னார். உடனே அவன் எந்த ஞானியை தேட போகிறான், அவர் காலிலே விழுந்தான், ஞானி ஆகிட்டான். இந்த சரித்திரத்துக்கு பலஸ்ருதி நிறைய சொல்கிறான். ராசலீலையை சொல்லிட்டு காமம் வராதுன்னு ஒரு பலஸ்தியை சொல்லிட்டு இவர் பலஸ்திக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்ல வேண்டாமோ, இவர் கதைக்கு எல்லா வளமும் கிடைக்கும்னா. ஏன்னா ஞானிகள் பகவான் அடையும்போது அவளுடைய புண்ணியத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறான். அவள் புண்ணியெல்லாம் அப்படியே இருக்கும். அதுதான் அவளுடைய சமாதி ஸ்தலம் போதேந்திராளுடைய, சதாசிவ பிரம்மேந்திரால், ஞானேஸ்வரர், இப்படி மகானுடைய சமாதியில் போய் பிரார்த்தனை பண்ணினா உடனே பலன் ஏன் கிடைக்கிறதுனா அவெல்லாம் அப்படியே புண்ணியத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம விஜயகோபால சுவாமியுடைய சமாதி எல்லாம் அவளுடைய சமாதினா சமயக்க ஆதியத்தின்னு இப்படி அர்த்தம் பண்ணலாம். அவளுடைய எல்லாம் இங்கே அவளுடைய டெபாசிட் பண்ணிட்டு போயிருக்கா. அதனால் அங்கே பண்ணும்போது நமக்கு அதனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால தான் இந்த இவ்வளோ பலசுதியை சொல்லி இந்த சரித்திரத்தை முடிக்கிறார். அதன் பிறகு பூகோள ககோலங்களை வர்ணித்து நரகத்தை வர்ணிக்க, நரகத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது என்று கேட்க அவர் சொன்னார், தப்பிக்கணும்னா என்ன, ஒரு வழி பாவம் பண்ணாமல் இருக்கணும், தெரியாமல் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னா பிராயச்சித்தம் பண்ணணும். நோயின்றில் போனால் பைசா கொடுக்கணும் போலீஸ்காரன்ட்ட, அது மாதிரி பிராயச்சித்தம் பண்ணணும். அவன் சொன்னான், பிராயச்சித்தம் பண்ணினா பாவம் போகுமே தவிர பாவம் என்ற புத்தி போகலையே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு ஒரே வழி பகவன் நாமந்தான் என்று உதாரணம் ஒரு கதை சொல்கிறார். கான்யகுப்ஜே த்விஜக் கஸ்தித் தாசி பதிரஜாமிலகா நாம்னா நட்ட சதாச்சாரகா தாஸ்யா சம்சர்கதூஷிதகா. கான்யகுப்ஜே த்விஜக் கஸ்தித், கான்யகுப்ஜ தேசத்தில் அஜாமிலன்னு பேர்லேயே அஜான்னாலே மாயின் அர்த்தம். அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்திம் பிரஜாம் ஜனயந்தி கிம் சரூபாம். இது வேதம் படித்தாதான் இந்த பாகவதம் சொல்கிற ஸ்டைல் புரியும். ஜெய ஜெய ஜெயஜாம் அப்படின்னு சுத்திகீட்டில் வரும். அஜானா சாதாரண சமஸ்கிருதம் படித்தா என்னன்னா, அஜானா பெண் ஆடுன்னு அர்த்தம், அஜானா புள்ளிங்க ஆடு. அஜாம் இந்த அஜாவை என்னை கொள்ளுன்னா ஆட்டை கொலை சொல்கிறாருன்னு நினச்சிக்கூடாது. எல்லாத்துக்கும் வேதம் படித்தாதான் புரியும். அதனால் அஜானா மாயை, அந்த மாயையோட மிலனம் உடையவன் தான் அஜாமிலன் அப்படின்னு. அஜயா மிலனம் மேரணம் எஸ்யசா அஜாமிலகா. இல்லை அஜாமி அப்படின்னா ஜாமின்னா அஜாமின்னா சுத்தமான ஸ்திரீ இல்லைன்னு அர்த்தம். அவளோட இருக்கிறவன்றதுனால அஜாமிலன் பேருக்கே அர்த்தம் சொல்கிறான்.
நல்லவன் தான் எப்போதுமே துஷ்ட சங்கம். ஒரு க்ஷணம் யாரோ பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறத பார்த்தான், அவன் மாறிட்டாங்கிறான். ஒரு க்ஷணம் பார்த்துட்டு மாறினான்னா இப்போ எல்லாம் டிவியில் அதுதான் பார்த்துட்டு இருக்கான். சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. அந்த அரட்சணம் துஷ்ட சங்கத்தில் மாறினான். அவளே வேசியோடைய கொடுத்தனம் பண்ணினான். 10 குழந்தைகள் பிறந்தது. ஏதோ பாக்கியம், ஒரு மகானுடைய அனுகிரகம்னு அண்ணா சொல்லுவாள். வேற புராண கதை எடுத்து ஒரு பாகவதருடைய அனுகிரகத்தினால 10வது குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சு நாராயணா நாராயணா கூப்பிட்டுருக்கான். கடைசி காலம் முதிர்த்து 3 யமதூதர்கள் பிரத்யட்சமாக வரா. யமதூதாவை பார்த்து பயந்து போன அஜாமினன், தூரே கிரீடனகாசத்தம் புத்திரம் நாராயணாத்வயம் ப்ளாவிதேன ஸ்வரேணோச்சைஹி ஆதுகாவயா குலேந்திரியா. அண்ணா அழகா சொல்வார், கழுத்தில் புத்திரபாசம் விழுந்தும் அந்த கழுத்தில் காலபாசம் விழுந்தும் புத்திரபாசம் விடலை. இதுக்கு பையனை நினச்சிருந்தான் கூப்பிட்டான்னு அர்த்தம் இருந்தால் கூட மத்த சம்பிரதாயத்தில் பகவானை நினச்சிருந்தான் கூப்பிட்டான்னு வியாக்கியானம் பண்ணுறான். தூரே, தூரன்னா வைகுண்டத்தில் அர்த்தம். கிரீடனகாசத்தம், அங்கே லீல பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காராம். சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த பெருமாளை புத்திரம், புத்திரம்னா புத்திரிக்கிற நரகத்திலேருந்து காப்பாற்றவன். நாராயணாத்வயம், நாராயணன் பேருடைய அந்த பகவானை பிராவிதேன ஸ்வரேண செய்கின்னு முன்னாடி தான் படிச்சிருக்கானே, வேதத்தில் நாராயணன் படிச்சிருக்கானே, நாராயணபுரம் ஜோதினு, அந்த பகவானை நினைச்சிட்டு தான் கூப்பிட்டான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறான். ஆனால் ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணினார்னா, இவன் பகவானை நினைக்கல, பகவான் இவனை நினைச்சுட்டான். ஏன்னா பகவான் யாரை நினைக்கிறாளோ அவள் தான் வாயில நாமம் வரும். அதனால இவனை எதா தத்விஷயா மதிகி, இவனை காப்பாற்றணும்னு பகவானை நினைச்சதுனால இவனுக்கு நாராயணான்னு கூப்பிட்டு தோணுது. நாராயணா நாராயணா கத்துறான். அந்த பையன் வரலை. ஆனால் பகவான் 4 பேர் அனுபவிச்சா. கேயூயம் பிரதிஷேத்தாரா, யமதூதெல்லாம் மிரட்டுறதோட இல்லை கேட்டா, இவன் முதல்ல நீங்கள் யார் சொல்லுங்கன்னு. இவன் அஜாமினன் பாவத்தை பண்ணியிருக்கான், நாங்கள் தண்டனை கொடுக்க வந்திருக்கோம், அவன் பிராயசித்தம் பண்ணியாச்சேன்னா. இல்லை பண்ணலையேன்னு. இப்போ நாராயணான்னு சொன்னானே அதுலேயே அவனுடைய பாவம்லாம் போயிடுத்துணும். அவன் பகவான் நினச்சிட்டு சொல்லலையேன்னா. நது வஸ்து சக்திக்கு புத்தி சக்தி அபேட்சதேன்னா. வஸ்து சக்தி புத்தி சக்தி எதிர்பார்க்காது. நீ அண்ணா அழகாக உதாரணம் சொல்லுவார். ஒரு மாமி என்ன பண்ணுறா, நார்த்தங்காய் நிறைய காய்ச்சிருக்கு, ஊறுகாய் போடலான்னு அருவாமனையை வச்சு நார்த்தங்காய் நறுக்கிறான். நார்த்தங்காய் நறுக்கும்போது என்னாச்சு, அந்த அருவாமனை கருப்பாக இருந்தது, அது பலபலன்னு வெளுப்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த எந்த மாமியாவது அருவாமனை பலபலன்னு ஆகும் நார்த்தங்காய் நறுக்கிறாளோ? நார்த்தங்காய் நறுக்கும்போது தானாகவே அருவாமனை பலபலன்னு ஆகிற மாதிரி இது வந்து சங்கல்பத்தில் இல்லை. அது மாதிரி நம்ம தெரியாமல் பகவன் நாமத்தை சொன்னாலே அது நைஸாக சித்த சுத்தியை கொடுத்துரும். இல்லை தெரியாமல் மருந்து சாப்பிட்றா சில பேர். தெரியாமல் மருந்து சாப்பிட்டாலும் அது எப்படி, யதா அகதம் வீரியதமம். 2 உதாரணம் சொல்கிறார். யதாக்தி மேதசி அப்படின்னு 2 உதாரணம். தெரியாமல் நெருப்பில் கை வச்சாலும் அப்படி சுட்டுடுறதோ, அது தெரியாமல் சொன்னாலும் பகவன் நாமம் காப்பாற்றிடும். இந்த காமிச்சா காலபாசம் அவந்து கிடக்கு புரிஞ்சுனுட்டா இந்த ஜீவனுக்கு அதிகாரி இல்லைன்னு நேராக கிளம்பினார்கள். அஜாமினன் பார்த்தான், நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு. நேராக ரித்வார க்ஷேத்திரத்துடைய அகண்ட நாராயண நாமத்தை ஜபம் பண்ணுறான். நாராயண 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 நாராயண. இந்த 4 எழுத்துலேயே எல்லாமே இருக்கு. நாகலோக சமம் ராஜ்யம். நாகலோகம் சொர்க்கலோக சௌக்கியமே கிடைக்கும். அதுக்கும் பெருமையாக இருக்க வேண்டாமா? ராமரத்தி பரிபாலனம். ராமர் மாதிரி அந்த ரிச்சி இல்லை புகழோடு இருக்கலாம், இல்லை பெருமையோடு இருக்கலாம்.
அதெல்லாம் இருக்கணும், சொர்க்க சோகம் இதெல்லாம் கிடைக்கும். பைசான முக்கியமாக வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் தான். யக்ஷராஜ சமம் வித்தம். ஏன்னா யக்ஷராஜன் குபேர மாதிரி எல்லாம் கிடைக்கும். நாராய நானா நகாரோ மோட்சதாயகா, கடைசியில் மோட்சத்தையும் கொடுக்கும். இந்த நாராயணா எழுத்துலேயே உனக்கு என்னென்ன வேணுமோ தர்மார்த்த காம மோட்சங்களையும் இந்த 4 எழுத்துலேயே வச்சுட்டான். அப்படி நாராயண நாமத்தை சொல்லி வைகுண்ட விமானம் வர யமன் தலையை காலை வச்சு வைகுண்டத்தை அடைஞ்சுட்டார். யமதூதெல்லாம் யமன்ட்ட போய் கேட்க யமதர்மராஜா சொன்னால், இது பாகவத தர்மம்னு இருக்குது, 12 பேருக்கு தான் தெரியும். சிவனுக்கு தெரியும், முருகனுக்கு தெரியும், பிரம்மாவுக்கு தெரியும். இது ரொம்ப ரகசியமாக நாங்கள் 12 பேர் தான் வச்சுருக்கோம். அதனால இனிமேல் எந்த ஊரில் பஜனை நடக்கிறதோ அந்த ஊர் பக்கமே புகாதீங்கோ என்று சொல்லி உபதேசம் பண்ணினான்னு அஜாமில உபாக்கியானத்தை முடித்தா. அகஸ்திரியை எப்பொழுதும் சொல்லிட்டு பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கா என்று அஜாமில உபாக்கியானத்தை முடித்து மேலே சக்தி விஷயங்களை வர்ணிக்கும் பொழுது, தேவர்களுக்கு குருவாக இருந்த பிரகஸ்பதியா அவமானப்படுத்திட்டான் இந்திரன். அதனால் என்னாச்சு, தேவேந்திரனே கஷ்டப்படும் பொழுது வேற ஒரு குரு வந்து உபதேசம் பண்ணினான் நாராயண கவதத்தை. அவரையும் வதம் பண்ணிட்டான். குருத்தோ ஹன்யாத் குரு நபி, கோபம் வந்தால் குருவையும் அடிச்சிடுவான், அவன் மதம் பண்ணிடுவான்னு ராமாயணத்தில் இருக்குது. அது இங்கே கதை இருக்குது. இதை நினச்சின்னா அவரை சொன்னார் போல ஹனுமானே. அந்த குருவை கொண்டதுனால அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஏன்னா அவர் 3 பட்சியாக பறந்து போயிட்டார். இவனுக்கு தான் பிரம்மஹத்திய பாவம் வர அதை 4 பேருக்கு பிரித்து கொடுத்தான். அப்போ அவனை கொல்லணும்னு யாகம் பண்ணினார் ஒருத்தர், அவள் அப்பா தொஷ்டா. எதுவுமே கோபத்தில் பண்ணும்போது சுரங்கரெல்லாம் மாறிடுது. எந்த காரியத்தையும் டென்ஷன் இல்லாமல் பண்ணால் தான் ஒழுங்காக நடக்குங்கிறார். எந்த காரியத்தையும் டென்ஷன் இல்லாமல் பண்ணுங்கிறோங்கிறார். நசம்பிரம்பேன சித்தியந்தி. அண்ணா பண்ணும்போது பார்த்துங்க, டென்ஷன் இல்லாமல் பண்ணுவார். நம்ம என்னடா எந்த காரியத்தையும் டென்ஷனோட டகாட்டு கொட்டி கிட்டி தட்டி கிட்டி ரகலை பண்ணுறோம். ஏன்னா அது டென்ஷன் இல்லாமல் காரியம் பண்ணணும்னு சொல்கிறாரு. தவிர நம்ம காரியம் பண்ணும்போது தான் டென்ஷனே ஆரம்பிக்கிறது. அது எப்படி தான் மகான்கள்ட்ட தான் கற்றுக்கணும். நசம்பிரம்பேன சித்தியந்தி சர்வேச்சா சாந்தயாயசா. அது சாந்தமாக பண்ணுங்கிறார். அது டென்ஷனால் பண்ண காரியம் என்னன்னா, மந்திரம் தப்பாக போச்சு, இந்திரனை கொள்றதுக்கு இந்திரனால் கொல்லப்படக்கூடிய பையன் அர்த்தம் மாறி விருத்ராசுரன் வர தேவர்கள்லாம் பயந்து பகவானை கேட்க ததீச்சி மகிழ்ச்சி முதுகெலும்பு எடுத்து யுத்தத்துக்கு போகும்போது என்று சொல்ல யுத்தத்துக்கு வரார்கள். விருத்ராசுரன் பார்க்கறதுக்கு அசுரனை வர உள்ளுக்குள்ள பரம பாகவதனாக இருக்கான். அதனால் பகவான் என்னை வந்து அடைஞ்சவாளில் யார் ஃபஸ்ட்டுன்னா சுவாஷ்டிரகாயாதவாதையா, ஃபஸ்ட்டு விருத்ராசுரன், அப்புறம் தான் பிரஹ்லாதங்கிற மாதிரி விருத்ராசுரனை சொல்கிறார். துவாதசஸ்கம் ஏகாஸ்தத்தில் கிருஷ்ணன். அப்படி அவனுடைய பக்தி, இவன் பக்தி பக்தன் சொன்ன 7 ஸ்லோகம் இங்கே இருக்குது. பகவான் சொன்ன 7 ஸ்லோகம் ஞான சதுஸ்லோகின்னு 2வது ஸ்கந்தம். இது பக்தி சதுஸ்லோகி. அகம் சமாதாய மனோயசாதே சங்கர்ஷணஸ்தச்சரணாரவிந்தே. அவர் பூர்வ ஜனத்திலே சங்கர்ஷ்ண பகவானை பக்தி பண்ணதுனால அவரை ஸ்மரிச்சிக்கிறார். நான் அந்த சங்கர்ஷ்ண பகவான் தான் விருத்ராசுரனுக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணினான். இவருடைய பூர்வ ஜென்மத்தில் சித்திரகேதுவாக இருக்கும்போது பாகவதம் சொல்லி கொடுத்து, அதனால் அவரை ஸ்மரிச்சிருந்து இங்கே இந்த சதுஸ்லோகி, இந்த சப்தஸ்லோகி ஆரம்பிக்கிறார். கடைசியில் அதில் கூட 4 ஸ்லோகம் இன்னும் முக்கியம் வரான்னா, அகங்கரே தவ பாதேக மூலதாசானுதாசோ பவிதஸ்மி பூயா மனஸ்மரேதாசு பதேர்குணாப்தே கிருணீதவா கர்ம கரோது காயா. உன்னுடைய அடியாருக்கு அடியாராக நான் இருக்கேன். வேற அல்ப சௌக்கியம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அது சொல்கிறான். அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லாமே தவிர திடீர்னு பெரிய சௌக்கியம் கிடைச்சுன்னா யாரும் வேணா சொல்லுவாளோ. இகலோக சௌக்கியத்திலே ஒரு பெரிய சௌக்கியம் கிடைச்சினாலே நம்ம பகவானை மறக்கிற ஆயிடும். அவன் தேவலோக பரியந்தான் எல்லா சௌக்கியத்தையும் வேண்டாம். உன்னை நினச்சின்னு அழுதுன்னு இருக்கேன் என்று இவன் பிரார்த்தனை, இவனுடைய பிரார்த்தனையை கேட்டால் இவனுக்கு மோட்சம் தான் பகவான் கொடுக்க தோணும். ஆனால் ஒரு இந்திரன் கையால் மோட்சத்தை கொடுத்தான். அவன் சரீரமாகிய பிராரப்தம் போக்குறதுக்கு ஒரு இந்திரன் வேணும். அதனால் இந்திரனோட யுத்தம் பண்ணுற வியாஜத்தில் அந்த சரீரமாகிய பிராரப்தத்தை நீக்கி, எப்படி ஒரு அம்மா சட்டையை கழட்டிட்டு வர சொல்லுவாளோ, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு, அது சுத்தம் இல்லை, அம்மாட்ட வந்து கட்டிக்கணுங்கிறது. அம்மா சட்டையை கட்டிட்டு வாம்பா. நான் சொல்கிறேன்னா அந்த காலத்தில். இந்த காலத்தில் இந்த அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டுருக்கா, அது வேறு விஷயம். அதனால் நீ சட்டையை கட்டிட்டு வான்னா அந்த குழந்தை சட்டையை கட்டிட்டு வந்தால் கட்டிக்கிற மாதிரி அந்த விருத்ராசுரனுக்கு பகவான் அடையிறதுக்கு ஒரு சட்டை மாதிரி இந்த அசுர ட்ரெஸ் இருந்து, அந்த அசுர ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு இந்திரன் வந்தான். வஜ்ராயுதனால் கழட்டி விட்டான். அவன் பகவான் அடைஞ்சான். இதுதான் விஷயம். அவனுடைய பூர்வ ஜென்ம சித்திரகேது சரித்திரத்தையும் சொல்லி 6வது ஸ்கந்தத்தை முடித்தார்.
மறுத்துக்குள்ள கதையும் சொல்கிறார். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அழகாப்பட்டது. அடுத்தவனுக்கு கஷ்டவரணும்னு நினச்சிட்டு பகவான்கிட்ட வந்தால் கூட அவனுக்கும் நல்ல புத்தி வரும் என்ற ஒரு கதையை சொல்லி 6வது ஸ்கந்தத்தை முடித்தார். 7வது ஸ்கந்தத்தில் பரீட்சித்து கேட்கிறான், பகவான் எல்லாருக்கும் சமம்னு சொல்கிறீங்களே, கதையை பார்த்தா அசுரனை அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான், இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அசுரனை அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அப்போ பகவானுக்கு ஜாதி பேதம் உண்டோ என்று கேட்க, அப்படி பேதம் கிடையாதுப்பா, ஒரு அசுர குழந்தையை மடியில் வச்சு கொஞ்சம் கதையை சொல்கிறேன்னு பிரகலாத சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். நாரதர் தர்மபுத்திரோட ராஜசூய யாகத்தில் இதை சொன்னான்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு காரணம் தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிக்க அது சிசுபாலன் தல்ல விழுந்தோடனே சிசுபாலன் பகவானை நிந்த பண்ணினான். 100 நிந்த பொறுத்திருந்த பகவான் சக்கரத்தினால் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்க அவன் தர்மபுத்திரர் கேட்டார், அஹோ அத்தியுதம் கேட்டது. பகவானை முதல்ல ஆரம்பிக்கிறது கண்ணன் கள்ளன் இப்படி தான் ஆரம்பித்தானா மழலை சொல்லி. யார்? சிசுபாலன். கிருஷ்ணன் திருடன், கிருஷ்ணன் ஸ்திரீலோலன், கிருஷ்ணன் இப்படி ஒன்று ஒன்றா திட்டிட்டு இருந்தானோ, அவன் ஸ்திரீலோலன் திருடன்லாம் சொன்னானே அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கலாம். கிருஷ்ணன் கிருஷ்ணன் எத்தனை தடவை கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னான்னு அதை தான் பகவான் கணக்கு பண்ணினாராம். நம்மளாம் என்னன்னா அவன் சின்ன திட்டினதை கணக்கு பண்ணுவோம், பகவான் நாமத்தை கணக்கு பண்ணினான் பகவான். இப்படி பகவானை திட்டினவனுக்கு நாக்கில் கேன்சர் தான் வரணும். ஷித்ரோணஜாதோ ஜிஹ்வாயா நாந்தம் விபிஷதுஸ்தமஹா. இது கேன்சர் வராமல் எல்லாரும் பார்க்குறதே மோட்சம் கிடச்சதே என்று கேட்க சொன்னார். அவன் இந்த ஜென்மாவில் திட்டில 3 ஜென்மா திட்டின்னு இருக்கான். ஆனால் நானும் திட்டலாமான்னு கேட்டார். நீ திட்டினா மோட்சம் கிடைக்காது, நீ திட்டினா மோட்சம் கிடைக்கணும் யாராவது ரிஷி சொல்லணும். எதை பண்ணினாலும் ரிஷி பிரமாணம் வேணும். அதனால் பிரமாணம் சனத்குமார் நீ திட்டி அடையணும்னு சொன்னான். அதனால் அவன் அடைஞ்சான்ப்பா. அவனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறேன்னு இந்த சிசுபாலன் பூர்வ ஜென்மத்தில் ஹிரண்யகிசிபுவா இருந்தான். தம்பி ஹிரண்யாட்சனை வராக பெருமான் வதம் பண்ணினான்னு கேள்விப்பட்டு உடனே சூலத்தை எடுத்துன்னு பிரதிக்க பண்ணினான். சூலமுத்தியம்ய சதசி தானவானிதமப்ரவீத் மச்சூல பின்ன கிரீவஸ்ய பூரினா ருதிரேனவை ருதிர பிரியம் தர்ப்பயிஷ்யே பிராதரம் மே கதவ்யதா. என் சூலத்தினால குத்தி அந்த வீட்டுடைய மார்பிலிருந்து ரத்தத்தை எடுத்து தர்ப்பணம் பண்ணுவேன்னு சபதம் பண்ணி கோரமாக தபஸ் பண்ணினான். பிரம்மாட்ட வரம் வேணும்னு கேட்டான். பிரம்மா என்ன வரம் வேணும்னு கேட்டார். சாகக்கூடாதுன்னு வரம் தாங்கன்னு. அது முடியாதுன்னு சாகாமல் இருக்கிறது ஒரே வழிதான், பிறக்காமல் இருக்கணும். பிறந்தா சாவு அடையணும். மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, பல விதமாக வரனை கேட்டு வாங்கிட்டான். தேவர்கள்லாம் அடக்கி இவனே திரிலோக ராஜ்யாதிபதியாக இருக்கான். தேவர்கள்லாம் பகவானை சரணாகதி பண்ண பகவான் சொன்னார், கவலைப்படாதீங்கோ மா அபீஷ்ட விபுதஸ். கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ யாருமே சொல்ல மாட்டேங்கிறான். யார்ட்டையே நம்ம கவலையை சொன்னால் உடனே அவளும் பதிலுக்கு அவள் கவலையை சொல்கிறாளே தவிர நீ கவலைப்படாதப்பா க்ஷேமமாக இருப்பேன்னு அண்ணா தான் எல்லாத்தையும் சொல்லி நான் கேட்டேன். பாக்கி யார்கிட்ட போய் கவலை சொன்னாலும் உனக்கு தேவைப்பா என் கஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிக்கிறான். மாபீஷ்ட விபுதஸ்ரேஷ்டாக, பயப்படாத, அபயம், எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும், சர்வேஷாம் பத்ரவஸ்துவா என்றெல்லாம் பகவான் தேவர்களுக்கு இப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைப்பாளாங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு. அப்படி இருந்து மகா மோசமாக வந்து ஹிரண்யகிசிபு ராஜ்யத்தில் அந்த ஹிரண்யகிசிபுக்கு 4 குழந்தைகளை பிறப்பா. அதில் ஹராதன், அனுக்ராதன், சம்க்ராதன், பிரஹ்லாதன் 4வது பையன் பிரஹ்லாதனை கட்டப்படுத்தும் போது நான் வருவேன். ஏன் நாங்கள் கட்டப்பட்டால் பரவாயில்லையானா, நீங்களும் பக்தர்கள் தான், பிரஹ்லாதன் மாதிரி உங்களுக்கு பக்தி ஆகலை, அதனால் அவன் வரலையும் காத்துன்னு போகணுட்டான். ஏன்னா நான் வரணும்னா பகவான் நாம சொல்லணும். நீங்கள் போய் ஒரு அகண்ட நாம சொல்லுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். இல்லை உங்கள் பேரை சொன்னால் எந்த சிவ அடிப்பானேன்னா அப்போ நான் பேசாமல் அடி வாங்கிட்டு இருக்கோம். தைரியமாக சொல்கிறதுக்கு பிரகலாதம் வருவோம், அது வரையும் காத்துன்னு இருக்கோம். பிரகலாதனும் பிறந்தான். 5 வயசான பாடசாலையில் கொண்டு விட்டார். வாத்தியார் பாட ஆரம்பித்தார். ஹிரண்யாய நமஹான்னு. இவன் நாராயணாய நமஹான்னா. அவர் சொன்னால் இதெல்லாம் பழைய சிலபஸ் தான். ஹரிநமோஸ்து நாராயணாயேதி சித்தம் அப்படின்னு ஆரம்பிப்பாள். எழுத்து ஆரம்பிக்கிற சம்பிரதாயம் இருக்கே ஹரின்னு ஆரம்பிப்பாள். இன்றைக்கும் கேரளாக்கார எல்லாரும் எங்கே போவான்னா கொல்லூர் மூகாம்பிகையில் போய் தான் அங்கே எழுத்து ஆரம்பிச்சுப்பாள். அங்கே என்ன ஆரம்பிப்பான்னா ஹரிஸ்ரீ கணபதையே நமஹா அப்படி தான் ஆரம்பிப்பாள். ஹரின்னு ஆரம்பிக்கிறதுனால தான் அதுக்கு ஹரிச்சுவடி அப்படிங்கிறது. இப்போ என்ன ஹரிச்சுவடியாக இருக்குது. ஹரினா சத்துரு மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற சொல்லி. ஹரிங்கிற பேரே இல்லாமல், நல்ல கதையே இல்லாமல், வேண்டாத கதையெல்லாம் வச்சுட்டு அது மாதிரி ஒரு நல்ல பண்புகள் வரக்கூடிய சரித்திரமே குழந்தைகளுடைய பாடப்புத்தகத்தில் இல்லை. அது மாதிரி பாடப்புத்தகம் இல்லைன்னா என்ன எப்படி இருக்கும்? அசுர சாம்ராஜ்யம் மாதிரி ஹிரண்யகிரி அரசாட்சி மாதிரி.
பிரகலாதன் மாத்திரம் நாராயணா சொல்கிறான். முதல் நாளைக்கு லீவுக்கு வந்தான், வீட்டை விட்டு காட்டுக்கு போகணுன்னா ஏதோ பையன் விளாட்றான்னு நினச்சினுட்டான். 2வது நாளைக்கு 9 விதமான பக்தியை சொன்னான். இது யாருக்கா சொல்லி கொடுத்தான்னா, இது சொல்லி கொடுத்து வரலப்பா, பகவான் யாருக்கு கருணை பண்ணாரோ, பகவான் கூட சொல்ல, பாகவதால் யாருக்கு கருணை பண்ணாலோ, மகீயசாம் பாத ரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனா நாம் நவநீதையாவது, பாகவதாவுடைய கருணை இருந்தால் தான் கிடைக்கும்னு ஒன்னே கோபம் வந்துடுத்து, என் பையனை பார்க்க வேண்டாம், வதம் பண்ணுங்கள், பலவிதமாக கஷ்டப்படுத்துகிறான். அவங்க பிரகலாதன்னா நினச்சி பார்க்கணும், பகவான் இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள், உலகம் முழுக்க ஹிரண்யகிரி பயந்து வேற பகவான் இருக்குல்ல, நீங்கள் தான் பகவான், நீங்கள் தான் பகவான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஈவன் சொல்கிறான், என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அதனால் ஒருத்தர் உனக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னு நான் என்னோட அனுபவத்தை நான் மறுக்க மாட்டேன்னு கடைசி வரையும் ஒருத்த காலத்துறான். இவன் ஒண்டியும் தானே அவ்வளோ கஷ்டப்படுறதே, சரிப்பா நானும் நீங்கள் தான் பகவான் சொல்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும், இப்படி எல்லாரும் அப்படி தானே, எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் போகிற வழியில் போவோம்ப்பா, நம்ம தனியாக இருக்க முடியாது அப்படிங்கிறாலும் அப்படி சொல்கிற பிரகலாதன் உலகமே எதிர்த்து வந்தால் கூட என் அனுபவத்தை நான் மாற்ற முடியாது, பொய் சொல்ல மாட்டேன், சத்தியமான ஒரு பரம்பொருள் இருக்குன்னு தைரியமாக சொல்கிறான். கடைசியில் ஹிரண்யகிரியும் பயந்து போயிட்டான். பாடசாலை குழந்தைகளுக்கு சொன்னான், அப்பா இவ்வளோ ஆபத்துலையும் என்னை காப்பாற்றுறாரே ஒருத்தர், அவர் இருக்காருப்பா, அவரை பஜனை பண்ணுங்கோ, பகவன் நாமத்தை சொல்லுங்கன்னு எல்லாருக்கும் பகவன் நாமத்தை சொல்லி கொடுக்குறான். எல்லாரும் நாராயணாவை ஜபம் வந்தார்கள். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய 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 கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே. பள்ளிக்கூடம் பஜனை கூடமாக எல்லாரும் பஜனை பண்ண இந்த விஷயத்தை சண்டாவர்க்கன் வாத்தியர் சண்டன் மர்க்கன் தான் வேறவே சொல்கிறது. நம்ம அவர்க்கன் சொன்னால் கூட சண்டன் மர்க்கன் தான் பேர். அந்த சண்டனும் மர்க்கனும், மர்க்கன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், மர்க்கன்னா குரங்குன்னு அர்த்தம், குரங்கு மாதிரி இருப்பான் போல தெரியல, சண்டன் மர்க்கன். ஆனால் தீர்க்கமாக சண்டா மர்க்கன்னு வரும்போது அமர்க்கன்னு பதம் வைக்கணும்னு நினச்சிப்பா, அப்படி வரக்கூடாது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதான் சொல்லணும், சண்டன் மர்க்கன். இந்த சண்டாமர்க்கன் 2 பேரும் போய் ஹிரண்யகிரிட்ட சொல்ல, அங்கிரு சர்ப்ப பதாக தைவ ஸ்வசன் பிரகிருதி தாருணா, மிதிச்ச பாம்பு எப்படி உருன்னு எழுந்திருக்குமோ அது மாதிரி கிளம்பி வரான். எந்த ஹிரண்யகிரி கொஞ்சம் பூர்வம் நெறிஞ்சா உலகமே கிடுகிட்டு நடுங்குமோ, உலகம் இல்லை 3 உலகம் நடுங்குமோ, அப்பேற்பட்ட என்ன இருக்கிறது, கிம் பலோத்யகா, உனக்கு என்னடா பலம்னா. பிரகலாதன் கேட்டான், இவ்வளோ பலமா பேசுறியே, உனக்கு என்ன பலம்னு கேட்டான். பிரம்மா வரம் கொடுத்த பலத்தில் பேசுற, அந்த பிரம்மாவுக்கு வரம் கொடுக்கிற பலமே அந்த நாராயணன் பலம் தான்டான். பலமே வைகுண்டா தவச்ச ஜெகதாம் சாபி சபலம் ஃபயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீது. அப்படி உலகமே எதிர்த்து பேசும் பொழுது பகவான் ஒருத்தன் உண்டு, தைரியமாக ஒரு குழந்தை சொன்னானே, அந்த குழந்தைய பார்த்தா தேவலையேன்னு பட்டத்திரி குருவாயிரப்பட்ட சொன்னான். இதோ காட்டுறேன்னு உடனே பிரகலாதனை காமிச்சாராம். அதனால் தீரா அயம், அயம்னு இதம் சப்தம் இந்த ஒரு பக்கத்தில் இருக்கே, அதுதான் அயம்னு சொன்னோம். இந்த பிரகலாதன் தானே அன்றைக்கி சொன்னானேன்னு கேட்ட குருவாயிரப்பன் நாம தலையாட்டினான். தீரோயம், தீட்சிதர் சொல்வார்கள், தீரோ அயமகரீது. இந்த பிரகலாதன் சொன்னான் அப்படிங்கிறார். அந்த பிரகலாதன் சொன்னாங்க அதை சொன்னோம், அயமகரீது. அந்த பகவான் தான் உனக்கும் எனக்கும் பலம் என்று சொல்ல, அந்த பகவான் எங்கன்னு கேட்க, எல்லா இடத்துலையும் இருக்கார்ப்பா, தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான் என்று சொல்ல, உடனே ஒரு தூணை காமிச்சு இந்த தூணில் இருக்கானா என்று கேட்க, இந்த தூணில் இல்லைப்பா எல்லா தூணியும் இருக்கான், எல்லா தூணியும் இருக்கானோடனே நரசிம்மருக்கு எந்த தூணில் தட்டினாலும் ரெடியாக இருக்கிற பல ரூபத்தில் ரெடியாக இருக்கா. அவன் எந்த தூணை காமிச்சானோ அந்த
இரண்டிகையோ ஒரு தூணை காமிச்சு, ஏன்னா அவன் கட்டின தூண், அதனால இந்த தூணை உடைப்பேன், நீ சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு வரணினா அந்த மண்டையை உடைப்பேன் என்று சொல்லி பிரகலாதனை இழுத்துண்டு ஸ்தம்பம் ததாட அதிபலகா ஸ்வமுஷ்டினா, ஒருவேளை ஸ்தம்பத்தில் பகவான் தான் அவரையும் உடைக்கணும் ஓகி ஒரு அடி அடிச்சான். அடியில ஸ்தம்பே கட்டயதோ இரண்யகசிபோ கர்ணோ சமாசுன்னயன்னாகுர்ண ஜகதண்ட குண்ட குகரோ கோரஸ்தவா புத்ரவா கம்ப கஷ்டன சம்பபாத தலிதோப்யம் போஜ பூர்விஷ்டராத் தைத்யே திக்ஷு விசிஷ்டச்சக்ஷணி மகாசம்ரம்யனி ஸ்தம்பத ஸ்தம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் அவஸ்தே விபோ கிம் கிம் பீஷணமேததத்புதமிதி வித்ராந்தசித்தே சுரே விஸ்ஃபூர்ஜद्धவலோக்ரரோம விகசத்கஷ்பா சமாஜம் வசாः சப்தஸ்வர்ண சவர்ண கூர்ணததிரோக்ஷாட்சம் சதாகேசர புரோத்பும்பர்ணிகும்பிதாம்பரமஹோதீயாத்தவேதம் விருஹம் யாத்தம் யாத்த மகாதரீசரமுகம் கட்டோக்ரவத்மஹா ஜெக்வாதித்கவதிஸ்யமானசமகாதம் பிராயோட்டாமரம் உத்சர்பத்வலிபங்கவேஷ்ணஹணஸ்லஸ்தவீயஸ்தரக்ரீவம் பீவரதோஷதோத்தரக்ரூராம் சுதூரோல்பணம் व्योमोल्लङ्घि घन घनोपघनप्रध्वाननिर्धारितस्पर्धालुप्रकरं नमामि भवतः तं नारसिंहं वपुः गर्जन्तं गर्जयन्तं निजभुजपटलं स्फोटयन्तं हठन्तं रूप्यन्तं तापयन्तं देवी भुवि दिजं क्षेपयन्तं क्षिपन्तं क्रन्दन्तं रोषयन्तं दिशि दिशि सततं संहरन्तं भरन्तं वीक्षन्तं घूर्णयन्तं करनिकरसदैः दिव्यसिंहं नमामि तम्बे घट्टयतः அந்த ஸ்தம்பத்தை ஒரு அடிச்ச அடுத்தட்டம் அண்ட கடாகம் வெடிக்க வர ஒரு அட்டகாச சப்தம். அந்த அட்டகாச சப்தத்துல அம்போஜபூர் விஷ்டராத் பிரம்மா துவக்கடின்னு தாமரை விழுந்துட்டாராம். இங்க நரசிம்மர் அட்டகாசத்துக்கும் பிரம்மாவோட இடத்துக்கும் என்ன சம்பந்தம்னா சம்பந்தம் இருக்கு. பகவானுடைய நாவியில தானே இந்த தாமரை இருக்கு, பிரம்மா இருக்காரு. அட்டகாசம் வந்து நாவியில தானே அட்டகாசம்னா அட்டகாசம் வந்து நாவிலிருந்து அட்டகாசம் பண்ண தாமரை ஆடுறது பிரம்மத்தை குணம் வந்தது. அம்போஜபூர் விஷ்டராத் அப்படி பிரம்மாவே துவக்கட்டு கீழே விழுந்தார். ஏதோ நடக்கிறது. அந்த நரசிம்மருக்கு உள்ள பெருமை பார்த்தோம். இன்னைக்கு சாதாரண குழந்தை பார்க்குற அளவுக்கு நரசிம்மருடைய சினிமா கூட வந்துருக்கு. அப்படி அது வந்து சாதாரண அல்பட் சினிமா தவிர நரசிம்மருடைய சினிமா முதற்கொண்டு அவ்வளோ பிரகாசம். ஏன்னா பக்தனை காப்பாற்றுறத யாருதான் பிடிக்காது. பாகிஸ்தானுக்கார கூட அந்த சினிமா பார்த்தா தேவைன்னு அவன் சொல்லலாம், எங்கள் ஊரில் ஓட்டு போங்கிறான். அப்படி ஏன்னா நரசிம்மரை யாருக்கு தான் பிடிக்காது. அம்போஜபூர் விஷ்டராத் ஸ்தம்பத்தை அடிச்சு அடுத்த க்ஷணம் அந்த ஸ்தம்பம் ரெண்டாக பிளக்கிறது. முதல்ல அப்படியே அந்த மண்டபமே கிட்டக்கிட்டு ஆடுறது. தேவர்கள்லாம் பயந்து ஆகாசத்துக்கு போயிட்டார்கள். ஆகாசத்துக்கு போனால் அந்த மண்டபமே ஆடினா இரண்யகசிபு தைரியமாக இருந்தான். ஆளுக்காத்த ஆள் இரண்யகசிபு இப்படி பார்க்கறான். ஸ்தம்பம் என்ன ஒரு தெய்வம் இருக்குன்னு சொன்னால் நேரடியாக பார்த்துட்டு தான் மறு வேலை. இதில் இரண்யகசிபுவை நான் ரொம்ப சம்மதிக்கணும். ஏண்டானா தெய்வம் இருக்கான்னு கேட்டான். இருக்குன்னா பார்த்தோன்னே நமஸ்காரம் வேண்டாமோ, அந்த தெய்வத்தையே அடிப்பேன் நான் இவர் ஸ்தாபிப்பேன்னு. ஒரிஜினல் நாஸ்திகன்னா ஒரிஜினல் நாஸ்திகன் இரண்யகசிபு. அந்த ஸ்தம்பம் வளர்க்கறது சிம்மத்துடைய முகத்தை பார்த்தான். பிடரி மயிர்களும் அதே மாதிரி பாதாளம் போன்ற வாயும் கோரை பற்களும் 3 கண்களும். சிம்மம்னு பார்த்துட்டே இருக்கும்போது தகான தூண் பழந்து வரும்போது கழுத்துக்கு வழிய சிம்மம், கழுத்துக்கு நாராயண ரூபத்தில் வேதியந்தி வனமாலா தாரியாகப்பட்ட பீதாம்பரம் தரிச்சிட்டு ஆயிரக்கணக்கான கைகள் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை தரிச்சுண்டு ஸ்தம்பஸ்ய மத்யாதம் நிர்ஜிகானம். அப்பதான் பார்க்குறேன் நாயம் மிருகோ நாபினரோ விசித்திரம் அஹோ கிமேதன் மிருகேந்திர ரூபம். நான் இது மாதிரி பார்த்துட்டே இல்லையேங்கிறான். ஒன்று சிங்கமாக இருக்கணும். அவன் நனரைகி மிருகேரபின்னு வரம் கேட்டிருக்கான். அதுக்கு மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்கனே பயந்துட்டான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி போகிறான். இவர் முன்னாடி ஸ்டெப்பை எடுத்துன்னு வரான். வந்தால் அப்படியும் பயப்படலை. அவனுடைய ஆட்கள்லாம் கூப்பிட்றான். எல்லாரும் ஆயுதங்களை பிரயோகம் பண்ணுறார்கள். இவனுங்க ஆயுதத்தை எடுத்துட்டு யுத்தத்துக்கு வரான். அந்த அசுரர்கள் யார் யார் என்னென்ன ஆயுதத்தை போடுறானோ அதையே பிடிச்சி அவனே அடிக்கிறார். ஒரு அடிக்கிறார். மறுபடியும் எழுத்து யுத்தத்துக்கு வரான். டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறார். ஏன்னா அவருக்கு அந்த சந்தியா காலத்தில் அடிக்கணும் நியமம். அதனால கொஞ்சம் அவனோட சிங்கமே பட்டின இறையபடி அது ஒரு அடி அடிச்சுட்டு விடும். இன்னும் விடுன்னு ஓடும். இதுவும் பின்னாடியே ஓடி அடிக்கும். அப்படி ஓடி ஓடி கொஞ்சம் விளையாடும். அது மாதிரி அவனோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கார். கொஞ்சம் நேரம் விளையாடின பிறகு இனிமே டைம் ஆகிடுது, லேட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தார். உடனே பாஞ்சி கிளம்பினா இனிமே தப்பிக்க முடியாது. அவனும் புரிஞ்சு விட்டான். பின்னாடி ஓடுறான். பின்னாடி ஓடினா பின்னாடிலேருந்து ஒரு நரசிம்மர் வரா. முன்னாடி அட்டாக் பண்ண வலது பக்கம் ஓடினா வலது பக்கத்தில் ஒரு நரசிம்மர், இடது பக்கம் போனா இடது பக்கத்தில் நரசிம்மர், குறுக்க போனா குறுக்க நரசிம்மர், பாதாளத்தில் போனா பாதாள நரசிம்மர், ஆகாசத்துக்கு போனா ஆகாச நரசிம்மர், விதிற்று திற்று ஊர்துவம் அத சமந்தா தந்தர் பகிர் பகவான் நரசிம்மஹா. ஒரு நூற்றுக்கணக்கான நரசிம்ம ரூபத்தை எடுத்துட்டு எல்லா நரசிம்மரும் சேர்ந்து கிருத்வாட்சம் நிமீலிதாட்சம் ஜெகே மகாஜவஹா
ஒரு அட்டகாசம் மண்ணு இரண்டீசு பயந்து கண்ணை மூடினான். எல்லா நரசிம்மரும் ஒன்னாக ஆகி அந்த இரண்டீசு கட்டி இப்படி தூக்கினான். அவன் தப்பிக்கிறான். அவனை தப்பிக்க விடலை. ஏன்னா பகவான் ஒருத்தர் பிடிக்க மாட்டார், பிடிச்ச விட மாட்டான். பிடிச்சி தூக்கிட்டு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறார். இந்த பாகவதம் சொன்ன மாதிரி நரசிம்மாவதாரம் எந்த புராணம், நரசிம்ம புராணத்தில் கூட சொல்ல. சட்டோட்சிப்த விமான சங்குலா புரோத்சர் பதக்நாத பதாதி பீடிதா சைலா சமுத்பேது ரபுஷிரம் கதா தத்தேஜசாகம் ககுபோ நரேஜிரே. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அப்படி பூமி குலுங்கிறது, சுனாமி அடிக்கிறது, மலைகள் வெடிக்கிறது, நட்சத்திரங்கள் இடிக்கிறது. அட்டகாசம் பண்ணிட்டு ஜவுஸ்தத் சட்டோட்சிப்த விமான சங்குலா. தேவர்களாம் பயந்து அந்த மேகத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்காராம். அந்த பிடிநீர்கள் அப்படி தொங்குறதான் ஒரு ஆட்டுனது குளிக்கினா அந்த பிடிநீர்கள் அட்டிக்கு மேகங்கள்லாம் தெரிச்சு ஓடினா நான் உங்களுக்கு தான் உதாரணம் பண்ணி வந்திருக்கேன். இங்கே மேகத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அடிச்சு மேகங்களை செதறி ஓட தேவர்களாம் கண்ணு பார்க்குற மாதிரி அப்படி அட்டகாசம் மண்ணிண்டு வாசப்படிக்கு வந்தார். ஒரு காலை தொங்க போட்டார், ஒரு காலை மட்டைக்கு வச்சுட்டார். அவனை மல்லாக்க போட்டார் தூளுறான். அவர் தான் ஆயிரக்கணக்கான கைக்கு 2 கையில் காலை பிடிச்சி அமைக்கினார், 2 கையால் கையை பிடிச்சி அமைக்கினார். அப்படியே தப்பிக்கிறதுக்கு இல்லா வளையிறான். கோரமான நகங்களை மார்படிச்சு அவர் அமுக்கு அமைக்கிறார். அப்படி நகத்தை வச்சு அவர் அமுக்கு கத்தினா ரத்தம் பீச்சு அடிக்கிறது. ரத்தம் அடிச்சுட்டு தான் இருக்கு. ஆனா பாயம் உதயிரையோ பகுஜகத் சம்ஹாரவான பட்டத்தை சொல்றார். ரத்தத்தை குடிச்சார். ஏன்னா பிரகலாதத்தை ஜென்மாபுரத்தை அர்த்தமாக்குன்னு அந்த ரத்தத்தை குடிச்சார். அந்த குடலை எடுத்து மாலையா போட்டு அட்டகாசம் பண்ண தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள். ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா 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 ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா. எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணியும் அவர் ஆவேசம் அடங்கலை. முழிச்சு பார்க்குறார், ஆவேசம் அடங்கலை. உடனே பிரம்மாப்பா நேர மகாலட்சுமியை சொன்ன உங்கள் ஆத்துக்காரர் கோச்சிருக்கா சமாதானம் பண்ணணும். மகாலட்சுமியை பார்த்து ஒரு அட்டகாசம் பண்ண மகாலட்சுமி பயந்த மாதிரி நடித்தா பிரகலாதனுடைய பக்தி தெரியணும்னு. உடனே பிரகலாதனை வர பிரகலாதனை பார்த்த உடனே சாந்தம் ஏற்றறான். சாந்த நரசிம்மராக ஆதி அப்படியே இந்த பிரகலாதனை தூக்கி ஏற்கனவே இரண்டீசு உட்காந்து சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துருந்தால் பிரகலாதனுக்கு டபுள் சிம்மாசனம். ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தை ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தின் மேலே இந்த பக்தி சிங்கம், 3 சிங்கம். அப்படி பகவான் பாதத்தை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணினான். பிரம்மாதய சுரகணா முனையோ சித்தா. நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் விசேஷம் சொல்லுவார். அண்ணா சொல்லுவார், பானகத்தை விட இன்னும் விசேஷமான ஒரு பானகம் இருக்குது. அது என்ன பானகம்னா இந்த பிரகலாத ஸ்துதியை சொல்லி 2 போட்டு கண்ணீர் விட்டோம்னா அது நரசிம்மருக்கு ரொம்ப இஷ்டமான பானகம். அந்த பிரகலாத ஸ்துதியை கேட்டு பகவானே கண்ணீர் விட்டு என்ன வரம் வேணும் என்று கேட்க என்னை மடியில் வச்சுக்கிற மாதிரி எல்லாரையும் வச்சுக்கோங்களேன். ஆச்சரியமான வரம். எல்லாரையும் என்ன மாதிரி வச்சுக்கணும்னா உன்ன மாதிரி பக்தி பண்ண வேண்டாமா? ஏதாவது ஒரு சந்தியாவதம் மாதிரி பண்ணணும், ஒரு நாமாவளியாக சொல்லணும். ஒன்றுமே பண்ணாவதுக்கான என்னத்தை அனுகிரகம் பண்ணுறது? ஒன்றுமே பண்ணலைன்னு ஒரு அனுகிரகம் பண்ணுங்களேன். பிரகலாதன் மாதிரி ஒரு மூடேஷு வைத்தான். அவள் ஒன்றும் தெரியாது எங்கள்கிட்ட போய் இதை பண்ண ஏன் சொல்கிறேன் இப்படி சொன்னோடனே பகவானே ஆச்சரியப்பட்டால் ஒன்னையும் என்னையும் எல்லாருக்கும் மோட்சம் வாங்கி தரையே. ராமானுஜர்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மோட்சம் வேணும், நீ கத்தியத்தை சன்னாகதி பண்ணியப்பா, அடியேன் ராமானுஜ தாசன் சொன்ன அப்புறம் அவளுக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படி பெருமாள் சொன்ன மாதிரி இங்கே வாஞ்ச ஒன்னையும் என்னையும் சொல்லிச்சுட்டா. பிரகலாத வரதா சரணம் சரணம் பிரகலாத வரதா சரணம் சரணம் பிரசன்ன நரசிம்ஹா சரணம் சரணம் பிரசன்ன நரசிம்ஹா சரணம் சரணம் பிரகலாத வரதா சரணம் சரணம் பிரகலாத வரதா சரணம் சரணம். ஒன்னையும் என்னையும் சொல்லிச்சிருந்தாலே போரும், அவளுக்கும் கர்மபந்தங்கள்லேருந்து விமோசனம் ஆயிடும் என்று சொல்கிறார். இதில் முக்கியமாக நரசிம்மாவதாரத்துக்கு தான் பாகவதத்தை யதார்த்த பலஸ்ருதி. பக்தி ஞானம் விரக்திஸ்ட. உண்மையான பக்தி ஞான வைராக்கியம். இந்த விஜயகோபால எதிரிகளுடைய அந்த கீர்த்தனத்திலையும் விஷய வைராக்கிய ஞான பக்தி பலன். அந்த பிரகலாதத்துக்கு என்ன பலஸ்ருதியோ அதே பலஸ்ருதி இந்த விஜயகோபால சுவாமிகளுக்கு அண்ணா கீர்த்தனத்தில் எழுதியிருக்காங்க. அந்த பிரகலாத ஸ்துதி, அந்த பிரகலாதனுக்கு பண்ணின அனுகிரகம், இந்த சரித்திரத்தை நாரதர் சொல்ல கிருஷ்ணனே கண்ணீர் விட்டு கேட்டான். நரசிம்மர் வந்துட்டார்னோடனே எல்லாரும் நரசிம்மா நரசிம்மா கண்ணத்தில் போட்டு கிருஷ்ணனும் நரசிம்மா நரசிம்மா கண்ணத்தில் போட்டுட்டான்.
அப்போ தான் நான் அதை பார்த்தா இந்த பையன் ஊரை ஏமாத்துறான்ப்பா, இந்த கிருஷ்ணன் யார் தெரியுமா, அந்த நரசிம்மர் தான் கிருஷ்ணனா வந்தான் நினச்சிக்காத, இந்த கிருஷ்ணன் தான் அன்னைக்கு நரசிம்மராக வந்தார் என்று சொல்ல பார்த்தா பரவ விஸ்மிதா ஆச்சரியப்பட்டு தர்மபுத்திர பகவானுக்கு புரிய பண்ணினான்னு நரசிம்ம அவதாரம் பிரகலாத சரித்திரம். அந்த பக்த சரித்திரத்தை சொல்லணும்னு ஒரு பக்தர் கேட்டுட்டான். ஏன்னா எப்பயுமே எல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் தான் பகவான் எல்லாமே பண்ணுறான். அந்த பக்த சரித்திரம் அந்த பிரகலாதனுடைய அனுகிரகத்தை கேட்கணும்னு பகவானுடைய சங்கல்பம். நானே இன்னைக்கு இந்த சப்தாத்தில் அன்னன்னைக்கு பாராயணத்தை கதையை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சொல்ல முடியல. இன்னைக்கு அதனால் பகவானுடைய சங்கல்பம் இன்னைக்கு நரசிம்மர் வந்துட்டார். நமக்கு இது ரொம்ப விசேஷம். நமக்கு இன்றைக்கி நரசிம்ம அவதாரத்தை ஸ்மரிக்கின்றோம். जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। जय बोलो भक्तवत्सल प्रहलाद वरद लक्ष्मी नृसिंह भगवान की जय।